കർത്താവിൻ്റെ വിലയേറിയ നാമം വാഴ്ത്തപ്പെടുമാറാകട്ടെ. കർത്തരുடைய വിലയേറിയ നാമം മഹിമപ്പെടുവதாக. എല്ലാ ബഹുമാന്യ സഹോദരി സഹോദരന്മാർക്കും കർത്താവായ യേശു ക്രിസ്തുവിൻ്റെ നിസ്തുല്യ നാമത്തിൽ എൻ്റെ സ്നേഹവന്ദനം അറിയിച്ചുകൊള്ളുന്നു. மரியாதைக்குரிய எல்லா சகோதர சகோதரிகளுக்கும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய ஒப்பற்ற நாமத்தினாலே என்னுடைய அன்பின் வாழ்த்துக்களை தெரியப்படுத்துகின்றேன். ഈ അനുഗ്രഹീതമായ സമയത്തിനായി ഞാൻ ദൈവത്തെ സ്തുതിക്കുന്നു. இந்த ஆசீர்வதிக்கப்பட்ட நேரத்திற்காக நான் தேவனை துதிக்கின்றேன். ജീവിതത്തിൻ്റെ തിരക്കേറിയ ദിവസങ്ങളിൽ ഈ ക്യാമ്പിനു വേണ്ടി പ്രാർത്ഥിക്കുകയും ക്യാമ്പിൽ കടന്നു വരികയും ചെയ്ത എല്ലാ പ്രിയപ്പെട്ടവർക്കായി ഞാൻ ദൈവത്തെ സ്തുതിക്കുന്നു. இந்த முகாமுக்காக ஜெபித்து அவிதமாக ஜெபத்தோடு கூட ஆயத்தப்பட்டு கடந்து வந்திருக்கிற உங்கள் யாவரையும் நினைத்து நான் கர்த்தரை மகிமைப்படுத்துகின்றேன். ഈ ക്യാമ്പ് നമുക്ക് എല്ലാവർക്കും അനുഗ്രഹമായി തീരുവാൻ ദൈവം സഹായിക്കട്ടെ എന്ന് പ്രാർത്ഥിക്കുന്നു. இந்த முகாமானது நாம் ஒவ்வொருவருக்கும் ஆசீர்வதிக்கப்பட்டதான நிலையிலே காணப்பட தேவன் உதவி செய்வாராக. அதற்காக நான் ஜெபிக்கிறேன். എനിക്ക് ലഭ്യമായിരിക്കുന്ന വിഷയത്തിന് ആധാരമായ ഒരു വാക്യം തിമോത്തിയോസിന്റെ ലേഖനത്തിൽ നിന്ന് വായിക്കുവാൻ ആഗ്രഹിക്കുന്നു. எனக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற கருப்பொருளை மையமாய் கொண்டு தீமோத்தேயு நிருபத்திலிருந்து ஒரு வசனத்தை வாசிக்க வேண்டும் என்று விரும்புகிறேன். 1 തിമോത്തിയോസ് 3-ാം അധ്യായം അതിന്റെ 15-ാം വാക്യം. 1 തിമോത്തിയു 3-ാം அதிகாரம் அதனுடைய 15-ാം വാക്യം. സത്യത്തിന്റെ തൂണും അടിസ്ഥാനവുമായി ജീവനുള്ള ദൈവത്തിന്റെ സഭയാകുന്ന ദൈവാലയത്തിൽ നടക്കേണ്ടത് എങ്ങനെയെന്ന് നീ അറിയേണ്ടതിന് ഇത് എഴുതുന്നു. தாமதிப்பேனாகில் தேவனுடைய வீட்டிலே நடக்க வேண்டிய வகை நீ அறியும்படி இவைகளை உனக்கு எழுதுகிறேன். அந்த வீடு ஜீவனுள்ள தேவனுடைய சபையாய் சத்தியத்துக்கு தூணும் ஆதாரமாய் இருக்கிறது. സഭയുടെ ഉപദേശങ്ങളും പ്രായോഗിക ജീവിതവും എന്നുള്ള നിലയിലാണ് ഇത് എടുക്കുവാനായിട്ട് ഞാൻ ആഗ്രഹിക്കുന്നത്. உள்ளூர் சபையினுடைய உபதேசங்களும் நடைமுறையும் என்கிறதான காரியத்தை குறித்தான் உங்களோடு பகிர்ந்து கொள்ள வேண்டும் என்று விரும்புகிறேன். ദൈവത്തിന്റെ കാര്യപരിപാടിയിലെ ഏറ്റവും പ്രധാനപ്പെട്ട விஷயம் എന്നുള്ളത് സഭ എന്നുള്ളതാണ്. தேவனுடைய திட்டத்திலே மிக முக்கியமான ஒன்று சபை என்பதாகும். ദൈവത്തിന്റെ ബഹുവിധമായ ജ്ഞാനം വെളിപ്പെടുത്തുന്ന മേഖലയായി സഭയെ നമ്മൾ എഫേസ്യ ലേഖനം 3-ാം അധ്യായത്തിൽ കാണുകയാണ്. தேவனுடைய அனந்த ஞானம் வெளிப்படக்கூடியதான ஒரு இடமாக சபையை எபேசியருக்கு நிருபம் 3-ாம் அதிகாரத்திலே நாம் பார்க்கின்றோம். ദൈവത്തിന്റെ ജ്ഞാനം അത് ബഹുവിധമായ ജ്ഞാനമാണെന്നാണ് വായിക്കുന്നത്. தேவனுடைய ஞானம் அது அனந்த ஞானம் என்று நாம் வாசிக்கின்றோம். ആ ജ്ഞാനം മുഴുവനും വെളിപ്പെടുത്തിയിരിക്കുന്നത് സഭയിലാണ്. அந்த ஞானம் முழுவதுமாக வெளிப்படுத்தப்பட்டிருக்கிறது தேவனுடைய சபையிலே. വെളിപ്പാട് പുസ്തകം 1-ാം അധ്യായം 20-ാം വാക്യത്തിൽ வெளிப்படுத்தின விசேஷம் அதனுடைய 1-ாம் அதிகாரத்தின் 20-ாம் வசனத்திலே സഭയെ വിളിച്ചിരിക്കുന്നത് ദൈവത്തിന്റെ പൊൻനിലവിളക്ക് എന്നാണ്. சபையானது தேவனுடைய குத்து விளக்கு என்று அழைக்கப்படுகிறது. സഭ ഒരു വിളക്കാണ്. சபை என்கிறது ஒரு விளக்கு. ആ വിളക്കിനോടുള്ള സ്നേഹത്തിന്റെ അടിസ്ഥാനത്തിലാണ് പൊൻനിലവിളക്ക് എന്ന് പറഞ്ഞിരിക്കുന്നത്. அந்த விளக்கோடுள்ளதான அன்பின் நிலையிலே அது பொன் குத்து விளக்கு என்று அழைக்கப்படுகிறது. അവ സഭയോടുള്ള ദൈവത്തിന്റെ ആ സ്നേഹം അത് നമുക്ക് ഇവിടെ കാണാനായിട്ട് കഴിയും. அங்கே சபையோடுள்ளதான அந்த அன்பு அங்கே வெளிப்படுகிறதை நாம் பார்க்கின்றோம். പ്രവർത്തന പുസ്തകം 20-ാം അധ്യായം 28-ാം വാക്യത്തിൽ அப்போஸ்தலர் நடபடிகள் 20:28 നമ്മുടെ കർത്താവായ യേശു ക്രിസ്തുവിന്റെ സമ്പാദ്യമാണ് സഭ എന്ന് കാണാനായിട്ട്. நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து சம்பாதித்த ஒன்று சபை என்று நாம் பார்க்கின்றோம். നമുക്കറിയാം നമുക്കൊക്കെ സമ്പാദ്യങ്ങൾ ഉള്ളവരാണ്. நம்ம எல்லோருக்கும் சம்பாத்தியங்கள் அல்லது வருமானம் இருக்கிறது. അതിൽ ഏറ്റക്കുറച്ചിലുകൾ ഉണ്ടാകും എന്നുള്ളത് ശരിയാണ്. ஒருவேளை அதிலே வித்தியாசங்கள் வேறுபாடுகள் இருக்கலாம். നമ്മുടെ കർത്താവിന് സമ്പാദ്യമുണ്ട്. நம்முடைய ஆண்டவருக்கும் ஒரு சம்பாத்தியம் இருக்கிறது. എന്താണ് സമ്പാദ്യം? அவர் சம்பாதித்தது என்ன? ഒരു സഭയാണ് സമ്പാദ്യം. ஒரு சபைதான் அவருடைய சம்பாத்தியம். ആകട്ടെ ആ സഭയെ എങ്ങനെയാണ് കർത്താവ് സമ്പാദിച്ചതെന്ന് പറയുന്നത്. அந்த சபையை ஆண்டவர் எவ்விதமாக சம்பாதித்தார் தெரியுமா? കർത്താവ് തന്റെ സ്വന്തം രക്തത്താൽ സമ്പാദിച്ചു. ஆண்டவர் தம்முடைய சுய ரத்தத்தினாலே அதை சம்பாதித்தார். കാൽവറിയിലെ ക്രൂശിൽ നമ്മുടെ കർത്താവ് ഒടുവിലത്തെ തുള്ളി രക്തം വരെയും ചൊരിഞ്ഞ് ആ സഭയെ സമ്പാദിച്ചു എന്നാണ് നമ്മൾ. கல்வாரி சிலுவையிலே நம்முடைய இரட்சகர் தன்னுடைய கடைசி சொட்டு ரத்தம் வரைக்குமாய் சிந்தி இந்த சபையை சம்பாதித்திருக்கிறார். ആ സഭ എന്നുള്ളത് ദൈവത്തിന്റെ കാര്യപരിപാടിയിൽ എത്രയോ ശ്രേഷ്ഠമായ കാര്യമായി നമ്മൾ കാണുകയാണ്. அந்த சபை என்கிறது கர்த்தருடைய திட்டத்திலே மிக விசேஷித்த ஒன்றாக இருக்கிறது. ഈ സഭ ദൈവം സ്ഥാപിച്ചതിന്റെ ഉദ്ദേശങ്ങളെ കുറിച്ചാണ് നമ്മൾ ഇനി അല്പസമയം ചിന്തിക്കുവാനായിട്ട് പോകുന്നത്. இந்த சபையானது தேவனாலே ஸ்தாபிக்கப்பட்டதனுடைய நோக்கங்களை குறித்து தொடர்ந்து நாம் சிந்திக்க இருக்கின்றோம். സഭ എന്ന് പറയുമ്പോൾ സാർവത്രിക സഭയെ കുറിച്ചാണ് നമ്മൾ തിരുവെഴുത്തിൽ പ്രാരംഭത്തിൽ കാണുന്നത്. சபை என்று சொல்லும் பொழுது வேத புத்தகத்திலே உலகளாவிய சபையை தான் முதலாவது நாம் பார்க்கின்றோம். രക്ഷിക്കപ്പെടുന്നവരെ കർത്താവ് ദിനംപ്രതി സഭയോട് ചേർത്തുകൊണ്ടിരുന്നു. ரட்சிக்கப்படுகிறவர்களை கர்த்தர் அனுதினமும் சபையிலே சேர்த்து கொண்டு வந்தார். ലോകത്തിന്റെ നാനാഭാഗങ്ങളിൽ അങ്ങനെയുള്ള അനേക കോടി ആളുകളുണ്ട്. உலகத்திலே அவிதமாக நாலா திசைகளிலும் காணப்படுகிற அநேக கோடிகள் அதிலே இருக்கிறார்கள். பெந்தெக்கோஸ்து நாளிലാണ് ദൈവസഭയുടെ ആരംഭം കുറിക്കപ്പെട്ടത്. பெந்தேகோஸ்து நாளில்தான் தேவ சபையினுடைய துவக்கமானது அங்கே இருந்தது. അങ്ങനെ രക്ഷിക്കപ്പെട്ട സകല ആളുകളും കൂടുന്നതാണ് കർത്താവിന്റെ മണവാട്ടി സഭ എന്ന് പറയുന്നത്. அவ்விதமாக ரட்சிக்கப்பட்டதான நபர்கள் கூடி வரக்கூடியதான அந்த கூட்டத்தை தான் கர்த்தருடைய மணவாட்டி சபை என்று சொல்லப்படுகிறது. എന്നാൽ ആ മണവാട്ടി സഭയുടെ പ്രാദേശിക ഘടകങ്ങളാണ്
ലോക്കൽ ചർച്ചസ് എന്ന് പറയുന്നത്. அந்த மனவாட்டி சபையினுடைய உள்ளூர் நிலைதான் உள்ளூர் சபைகள் என்று அழைக்கப்படுகிறது. ഇപ്പൊ നമുക്കറിയാം ഈ കോയമ്പത്തൂർ പട്ടണത്തിൽ തന്നെ ഇതിന്റെ ചുറ്റുപാടും അനേക സ്ഥലം സഭകളുണ്ട്. இந்த கோயம்புத்தூர் பட்டணத்தில் தானே இதை சுற்றிலும் அநேக சபைகள் இருக்கிறது. നമ്മളൊക്കെ താമസിക്കുന്ന ഓരോ സ്ഥലങ്ങളിൽ നാം സഭാ കൂടിവരവുകളായി കൂടി വരുന്നു. நாம் தங்கி இருக்கக்கூடிய ஒவ்வொரு இடங்களிலும் சபை கூடி வருதலாக நாம் ஆங்காங்கே கூடி வருகின்றோம். അത് ദൈവവചനത്തിന്റെ പ്രമാണമാണ്. அது தேவனுடைய வசனத்தின் அடிப்படையிலே നാം അങ്ങനെ പോകുമ്പോൾ സഭയ്ക്ക് നൽകപ്പെട്ടിരിക്കുന്ന പ്രമാണം ഏറ്റവും ഉന്നതമായൊരു കാര്യമാണ് ഉപദേശം എന്ന് പറയുന്നത്. அவ்விதமாக நாம் கூடி வரும் பொழுது சபையிலே காணப்பட வேண்டிய மிக முக்கியமான ஒன்று உபதேசம் அல்லது போதனை என்பதாகும். ആ ഉപദേശങ്ങൾ കാത്ത് നാം നമ്മുടെ സ്ഥലം സഭകളിൽ വിശ്വസ്തരായി നിൽക്കുക എന്നുള്ളത് ദൈവം ആഗ്രഹിക്കുന്ന அந்த போதனைகளை காத்துக்கொண்டு நம்முடைய ஸ்தல சபைகளிலே நாம் உண்மையுள்ளவர்களாய் இருக்க வேண்டும் என்றுதான் தேவன் நம்மை குறித்து விரும்புகிறார். ദൈവം സഭാസ്ഥാപനം കൊണ്ട് ഉദ്ദേശിക്കുന്നത് എന്ത്? தேவன் சபையை ஸ்தாபித்ததன் மூலமாக அவர் என்ன எதிர்பார்க்கின்றார்? ഒന്നാമതായി ഞാൻ പറയുവാൻ ആഗ്രഹിക്കുന്നത്, முதலாவதாக நான் சொல்ல விரும்புகிறது 1 യോഹന്നാൻ 3-ാം അധ്യായം 1-ാം വാക്യത്തെ അടിസ്ഥാനപ്പെടുത്തിയാണ്. 1 யோவான் 3-ാം அதிகாரத்தினுடைய முதலாம் வசனத்தை அடிப்படையாக கொண்டு ദൈവ മക്കൾ എന്ന് വിളിക്കപ്പെടുന്ന ഒരു സമൂഹം ഉണ്ടാവുക എന്നതാണ് ലക്ഷ്യം. தேவனுடைய பிள்ளைகள் என்று அழைக்கப்படுகிறதான ஒரு கூட்ட ஜனங்கள் உருவாக வேண்டும் என்பதாகும். കാൺമീൻ നാം ദൈവമക്കൾ എന്ന് വിളിക്കപ്പെടുവാൻ അവൻ എത്ര വലിയ സ്നേഹം നൽകിയിരിക്കുന്നു എന്നാണ് നമ്മൾ വായിക്കുന്നത്. பாருங்கள், நாம் தேவனுடைய பிள்ளைகள் என்று அழைக்கப்படுகிறதுனாலே பிதாவானவர் நமக்கு பாராட்டின அன்பு எத்தனை பெரிதென்று என்று நாம் வாசிக்கின்றோம். ദൈവമക്കൾ എന്ന് നമ്മെ വിളിക്കപ്പെടുക എന്ന് പറഞ്ഞ ഒരു നിസ്സാര കാര്യമല്ല. தேவனுடைய பிள்ளைகள் என்று நாம் அழைக்கப்படுகிறது என்கிறது ஒரு சாதாரணமான ஒரு விஷயம் அல்ல. നമ്മൾ ചിന്തിക്കുന്നതിനേക്കാളൊക്കെ വളരെ വളരെ ഉന്നതമായ ഒരു പദവിയാണ് ദൈവമക്കൾ എന്നുള്ള പേര് നമുക്ക് കിട്ടുക എന്ന് പറയുന്നത്. நம்முடைய சிந்தனைக்கு அப்பாற்பட்டதான நிலையிலே அந்த தேவனுடைய பிள்ளைகள் என்கிறது ஒரு மேன்மையான பதவியாக இருக்கிறது. നാം ആരുടെ മക്കളാണ് എന്നുള്ളതാണ് അതിലൂടെ വെളിവാകുന്നത്. நாம் யாருடைய பிள்ளைகளாய் இருக்கிறோம் என்கிறதான் அதன் மூலமாக வெளியரங்கமாகிறது. ദൈവത്തോട് ശത്രുക്കളായിരുന്ന മത്സരികളായിരുന്ന പാപത്തിൽ ജീവിച്ച നമ്മെ ദൈവമക്കളാക്കി ദൈവം തീർത്തു എന്നുള്ളത് എത്രയോ ശ്രേഷ്ഠമേറിയ കാര്യം. தேவனுக்கு சத்துருக்களாக எதிராளிகளாக பாவத்திலே வாழ்ந்திருந்ததான நம்மை அவருடைய மேன்மையான பிள்ளைகளாய் அவர் மாற்றி இருக்கிறார். ദൈവമക്കൾ എന്നുള്ള പേര് ദൈവം നമുക്ക് തന്നു. ஆகவே தேவனுடைய பிள்ளைகள் என்கிறதான பெயரை தேவன் நமக்கு கொடுத்திருக்கிறார். പേര് നമുക്ക് ലഭിച്ചത് ദൈവത്തിന്റെ മഹാ കരുണ കൊണ്ടാണ്. அந்த பெயர் நமக்கு கிடைக்கப்பட்டிருக்கிறது தேவனுடைய மகா இரக்கத்தின்படியாக. അങ്ങനെയുള്ളപ്പോൾ നമുക്കൊരു കടപ്പാടുണ്ട് എന്നാണ് ഞാൻ പറയുവാൻ ആഗ്രഹിക്കുന്നത്. அப்படிப்பட்டதான நிலையிலே நமக்கு ஒரு கடமை இருக்கிறது என்றுதான் நான் சொல்ல விரும்புகிறேன். നാം ദേശത്ത് പാർത്ത് ദൈവമക്കൾ എന്ന ആ പേരിന് യോഗ്യത വെളിപ്പെടുത്തി ജീവിക്കണം എന്നുള്ളതാണ്. நாம் குடியிருக்கக்கூடியதான இடங்களிலே நாம் தேவனுடைய பிள்ளைகள் என்கிறதான பெயருக்கு பாத்திரர்களாய் வாழ்ந்து நாம் காண்பிக்க வேண்டியது அவசியமாய் இருக்கிறது. ദൈവമക്കൾ എന്ന പേര് നമുക്ക് ലഭിച്ചിട്ട് ആ പേരിന് விக்னம் வருத்துவான் நமக்கு അനുവാദമില്ല. தேவனுடைய பிள்ளைகள் என்கிற பெயரை பெற்றுக்கொண்டு அந்த பெயருக்கு பங்கம் விளைவிக்கக்கூடிய நிலையிலே ஒரு நாளும் நாம் நடக்கக்கூடாது. ആ പേര് അത്രമാത്രം ശ്രേഷ്ഠമായ പേരാണ്. அந்த பெயர் அந்த அளவுக்கு அது விசேஷித்ததான பெயராய் இருக்கிறது. എനിക്ക് ആ പേര് ലഭിക്കാൻ ദൈവം സഹായിച്ചല്ലോ. ஓ, அந்த பெயர் எனக்கு கிடைக்கப்படும்படியாக தேவன் எனக்கு ஒத்தாசை செய்தாரே. ആ പേര് ലഭിച്ച നമ്മൾ ആ പേരിന് യോഗ്യമായ നിലയിൽ ജീവിക്കണം. அந்த பெயரை பெற்றிருக்கக்கூடியதான நாம் அந்த பெயருக்கேற்றதான ஒரு வாழ்க்கை வாழ வேண்டும். നാം ദൈവമക്കളാണ് എന്ന് എങ്ങനെ തിരിച്ചറിയാനായിട്ട് കഴിയും എന്നുള്ളതാണ്. நாம் ஒரு தேவனுடைய பிள்ளைகள் என்றால் எப்படி அதை அறிந்து கொள்ள முடியும் என்பதை பார்ப்போம். ഞാൻ രക്ഷിക്കപ്പെട്ട ഒരു ദൈവവേദലാണ്. நான் ஒரு ரட்சிக்கப்பட்டதான ஒரு தேவனுடைய பிள்ளை. ഞാൻ കർത്താവായ യേശുക്രിസ്തുവിന്റെ പൈതലാണ്. நான் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய ஒரு பிள்ளை. അതെങ്ങനെ തിരിച്ചറിയാനായിട്ട് കഴിയും? அதை எப்படி நான் பகுத்தறிய முடியும்? നമുക്കറിയാം, രക്ഷിക്കപ്പെടുക എന്ന് പറയുന്നത് കേവലം ഒരു ചിന്തയിൽ വരുന്ന ഒരു കാര്യമല്ല. நமக்கு தெரியும், ரட்சிக்கப்படுதல் என்று சொல்லுகிறது சாதாரணமான நிலையில ஒரு சிந்தனையில வரக்கூடிய ஒரு விஷயம் அல்ல. എന്റെ വല്യപ്പച്ചൻ രക്ഷിക്കപ്പെട്ടു, എന്റെ അപ്പച്ചൻ രക്ഷിക്കപ്പെട്ടു, അതുകൊണ്ട് ഞാനും രക്ഷിക്കപ്പെട്ടു. என்னுடைய தாத்தா ரட்சிக்கப்பட்டார், என்னுடைய அப்பா ரட்சிக்கப்பட்டார், ஆகவே நானும் ரட்சிக்கப்பட்டேன். അങ്ങനെ ഒരു പ്രവണത വേദപുസ്തകത്തിൽ കാണുന്നില്ല. அப்படிப்பட்டதான ஒரு நடைமுறை வேத புத்தகத்தில் கிடையாது. ഓരോ വ്യക്തികളും രക്ഷിക്കപ്പെടണമെന്നാണ് പറയുന്നത്. ஒவ்வொரு மனிதர்களும் தனிப்பட்ட மனிதர்களும் ரட்சிக்கப்பட வேண்டும். ഓരോ വ്യക്തിക്കും പാപത്തെക്കുറിച്ചും നീതിയെക്കുറിച്ചും ന്യായവിധിയെക്കുറിച്ചും ബോധ്യം വരണം. ஒவ்வொரு தனிப்பட்டதான மனிதர்களுக்கும் பாவத்தை குறித்தும் நீதியை குறித்தும் நியாய தீர்ப்பை குறித்ததான உணர்வு வர வேண்டும். അങ്ങനെ ഓരോ വ്യക്തിയും ക്രൂശിങ്കിലേക്ക് അടുത്ത് വരേണ്ടതാണ്. என்று சொன்னால் ஒவ்வொரு தனிப்பட்ட மனிதனும் சிலுவை அண்டையிலே வர வேண்டும். നമുക്കറിയാം, രക്ഷിക്കപ്പെട്ട ദിവസം ഒരുപക്ഷെ നമുക്ക് എല്ലാവർക്കും ഓർമ്മയില്ലായിരിക്കാം. ஒருவேளை நமக்கு தெரியும், ரட்சிக்கப்பட்டதான அந்த நாள் எல்லாருக்கும் ஒருவேளை ஞாபகம் இல்லாமல் இருக்கலாம். തിരിക്കുന്നത് നല്ല കാര്യമാണ്. அது ஞாபகத்திலே வைத்திருக்கிறது நல்ல விஷயம். ചിലപ്പോൾ നമ്മൾ മറന്നുപോയി കാണും. ஒருவேளை அதை நாம் மறந்து போயிருக்கலாம். പക്ഷെ മറക്കാൻ പാടില്ലാത്ത ഒരു കാര്യമുണ്ട്. ஆனால் நாம் மறக்க கூடாத ஒரு விஷயம் இருக்கிறது. ഞാൻ രക്ഷിക്കപ്പെട്ട ആ സന്ദർഭം, நான் ரட்சிக்கப்பட்டதான அந்த சூழல், ദൈവാത്മാവിനോട് ഇടപെട്ട ആ സന്ദർഭം, தேவ
ஆவியானவர் என்னோடு கூட இடைப்பட்டதான அந்த சூழல், പാപത്തെക്കുറിച്ചും നീതിയെക്കുറിച്ചും ന്യായവിധിയെക്കുറിച്ചും ദൈവാത്മാവ് എനിക്ക് ബോധ്യപ്പെടുത്തി തന്ന സന്ദർഭം, பாவத்தை குறித்தும் நீதியை குறித்தும் நியாய தீர்ப்பை குறித்தும் தேவ ஆவியானவர் எனக்கு உணர்த்தினதான அந்த சூழ்நிலை, ഞാൻ ക്രൂശിങ്കലേക്ക് വന്ന ആ സന്ദർഭം, நான் சிலுவை எண்டையிலே வந்த அந்த நேரம், നമുക്കതെങ്ങനെ മറക്കാനായിട്ട് കഴിയും? அதை எப்படி நம்மாலே மறக்க முடியும்? നമുക്കത് മറക്കാൻ കഴിയുകയില്ല. ஒரு நாளும் அது நம்மாலே மறக்க இயலாது. ഒരുപക്ഷെ രക്ഷിക്കപ്പെട്ട ഡേറ്റ് മറന്നു പോയി കാണാം, ஒருவேளை ரட்சிக்கப்பட்டதான அந்த திகதி நமக்கு தெரியாமல் போகலாம். പക്ഷേ ആ സന്ദർഭം മറക്കാൻ പറ്റത്തില്ല. ஆனால் அந்த சூழல் நாம் ஒரு காலம் மறக்க இயலாது. ഓ, നമ്മുടെ ഹൃദയത്തെ തകർത്ത സന്ദർഭമാണത്. ஓ, அது நம்முடைய இருதயத்தை உடைத்து நொறுக்கின ஒரு சூழல். அது ദൈവപുത്രന്റെ അങ്കിലേക്ക് അടുത്തു വന്ന ഭാഗ്യനാളാണത്. தேவகுமாரன் அண்டையிலே வந்ததான ஒரு ஆனந்த பாக்கியமான நாள். നമ്മുടെ ജീവിതത്തെ മാറ്റിമറിച്ച ഒരു സുവർണ്ണ ദിനമാണത്. நம்முடைய வாழ்க்கையை தலைகீழாக மாற்றின ஒரு பொன்னாள். ഞാൻ എങ്ങനെ ആ ദിവസം മറക്കും പ്രിയപ്പെട്ടവരെ? நான் எப்படி அந்த நாளை மறப்பேன் அருமையானவர்களே? നമ്മുടെ ജീവിതത്തിൽ രക്ഷിക്കപ്പെട്ട ആ സന്ദർഭം ഒരിക്കലും മറക്കാൻ പാടില്ല. நம்முடைய வாழ்க்கையில நாம் ரட்சிக்கப்பட்டதான அந்த சூழலை ஒரு நாளும் நாம் மறக்க இயலாது. അങ്ങനെ ഒരു സന്ദർഭം നമ്മുടെ ഓർമ്മയിൽ വരുന്നുണ്ടോ പ്രിയപ്പെട്ടവരെ? அப்படிப்பட்டதான ஒரு சூழல் நம்முடைய நினைவிலே வருகிறதா அருமையானவர்களே? അതോ ഞാൻ ഇങ്ങനെ രക്ഷിക്കപ്പെട്ടു എന്ന ചിന്തയിൽ അങ്ങ് പോകുകയാണോ? இல்லை என்றால் ஏதோ நான் ரட்சிக்கப்பட்டேன் என்கிறதான சிந்தனையிலே போய் கொண்டிருக்கிறோமா? സ്നാനമേൽക്കുന്ന പ്രിയപ്പെട്ടവരോട് ഞാൻ പറയട്ടെ, ஞானஸ்நானம் எடுக்க போகிற அருமையானவர்களுக்கு நான் சொல்கிறேன், നിങ്ങൾ രക്ഷിക്കപ്പെട്ടു എന്നുള്ള ഉറപ്പ് നിങ്ങൾ വരുത്തേണ്ടത് അത്യാവശ്യമാണ്. நீங்கள் ரட்சிக்கப்பட்டிருக்கிறீர்கள் என்கிற காரியத்திலே உறுதியை நீங்கள் பெற்றுக்கொள்ள வேண்டியது அவசியம். അവന്റെ വാക്ക് കൈക്കൊണ്ടവർ സ്നാനമേറ്റു എന്നാണ് പറയുന്നത്. அவருடைய வார்த்தை ஏற்றுக்கொண்டவர்கள் ஞானஸ்நானம் பெற்றார்கள் എന്ന് പറഞ്ഞാൽ ആ രക്ഷയുടെ സന്ദേശം വിശ്വസിച്ചു എന്നാണ് അതിന്റെ അർത്ഥം. என்று சொன்னால் அந்த ரட்சிப்பின் செய்தியை அவர்கள் விசுவாசித்தார்கள் என்பதுதான் அதனுடைய அர்த்தம். ഞാൻ രക്ഷിക്കപ്പെട്ട ഒരു ദൈവവിതലാണ് എന്നുള്ള പൂർണ്ണ ബോധ്യം നമുക്കുണ്ടാവുക. நான் ரட்சிக்கப்பட்டதான ஒரு தேவனுடைய பிள்ளை என்கிறதான முழுமையான ஒரு உணர்வு நமக்கு உண்டாக வேண்டும். അത് അത്യന്താപേക്ഷിതമായ ഒരു കാര്യമാണ്. அது மிக மிக அத்தியாவசியமான ஒன்றாக இருக்கிறது. നാം ദൈവമക്കളായി തീർന്നു എന്ന് പറയുന്നത് ദൈവത്തിന്റെ വലിയൊരു ഭാഗ്യം കൊണ്ട് സംഭവിച്ചതാണ്. நாம் தேவனுடைய பிள்ளைகளாய் மாறி இருக்கிறோம் என்கிறது தேவனுடைய பாக்கியத்தினால் நமக்கு கிடைக்கப்பட்டிருக்கிற ஒரு மேன்மையான சாக்கியம். നാം ദൈവമക്കളാണ് എന്ന് എങ്ങനെ മനസ്സിലാക്കാൻ കഴിയും? நாம் தேவனுடைய பிள்ளைகள் என்கிறதை எவ்விதமாக நாம் புரிந்து கொள்ள முடியும்? 4-5 വാക്യങ്ങൾ പരിചിതമായ വാക്യങ്ങൾ ഓർമ്മപ്പെടുത്താൻ ആഗ്രഹിക്കുന്നു. 4-5 வசனங்களை நமக்கு அறிமுகமான நிலையை சொல்ல விரும்புகிறேன். ഒന്ന്, ദൈവവചനത്തിനായുള്ള ദാഹം ഉണ്ടായിരിക്കണം എന്നുള്ളതാണ്. ஒன்று, தேவ வசனத்தின் மீது உள்ளதான தாகம் இருக்க வேண்டும். 1 പത്രോസ് 2-1 വാക്യമാണ്. 1 பேதுரு 2 அதிகாரத்தினுடைய 1 வசனத்திலே நாம் வாசிக்கிறோம், ഇപ്പോൾ ജനിച്ച ശിശുക്കളെ പോലെ രക്ഷയ്ക്കായി വളരുവാൻ വചനം എന്ന മായമില്ലാത്ത പാൽ കുടിപ്പാൻ വാഞ്ചിപ്പീൻ. நீங்கள் வளரும்படி புதிதாய் பிறந்த குழந்தைகளைப் போல திருவசனமாகிய கலங்கமில்லாத ஞானப்பாலின் மேல் வாஞ்சையாயிருங்கள். നമുക്കറിയാം, ഒരു കുഞ്ഞ് ജനിച്ചാൽ അതിന് വിശപ്പുണ്ടായിരിക്കും. நமக்கு தெரியும், ஒரு குழந்தை பிறக்கும் என்று சொன்னால் அதற்கு பசி இருக்கும், അതിന് ദാഹം ഉണ്ടായിരിക്കും, அதற்கு தாகம் இருக்கும். ഒരാൾ രക്ഷിക്കപ്പെട്ടു എന്ന് പറഞ്ഞാലും അതാണ് അതിന്റെ അർത്ഥം. ஒரு மனிதன் ரட்சிக்கப்பட்டான் என்று சொன்னால் அதுதான் அர்த்தம். ദാഹം ഉണ്ടായിരിക്കും, വിശപ്പുണ്ടായിരിക്കും, அவனுக்கு தாகமும் பசியும் இருக்கும். അതിന് അതിന് പോംവഴി എന്ന് പറയുന്നത് அதற்கு என்ன பதிலீடு என்று சொல்கிறது? ദൈവവചനവുമായുള്ള ബന്ധമാണ്. தேவனுடைய வசனத்தோடு உள்ளதான தொடர்பு. വചനത്തിനായുള്ള ദാഹം ഉണ്ടാകും, வசனத்தின் மீது உள்ளதான தாகம். പ്രിയപ്പെട്ടവരെ, രക്ഷിക്കപ്പെട്ട ഒരു വിശ്വാസിയിൽ ദൈവവചനത്തിനായുള്ള ദാഹം ഉണ്ടായിരിക്കും. ரட்சிக்கப்பட்டதான தேவனுடைய பிள்ளைக்கு தேவ வசனத்தின் மீது உள்ளதான தாகம் இருக்கும். നമുക്കറിയാം, നമ്മൾ ഒരു നേരം ആഹാരം കഴിച്ചില്ലെങ്കിൽ നമുക്കൊരു വിശപ്പുണ്ടാകും. ஒருவேளை நாம் ஒரு நேரம் சாப்பிடவில்லை என்று சொன்னால் நமக்கு பசி இருக்கும். 2 നേരം കഴിച്ചില്ലേ ആ വിശപ്പ് കുറെ കൂടെ കൂടും. 2 முறை நாம் சாப்பிடவில்லை என்றால் அந்த பசி இன்னும் கொஞ்சம் கூட அதிகமாகும். ഞാൻ ചോദിക്കട്ടെ, ഒരു ദിവസം ദൈവത്തിന്റെ വചനം വായിച്ചില്ലെങ്കിൽ ധ്യാനിച്ചില്ലെങ്കിൽ ഒരു കുറവ് നമുക്ക് ഉണ്ടാകാറുണ്ടോ? நான் கேட்கிறேன், நாம் தேவனுடைய வசனத்தை ஒரு நாளிலே வாசிக்கவில்லை என்று சொன்னால் அதிலே நமக்கு ஏதாவது குறை ஏற்பட்டிருக்கிறதா? അത് ഉണ്ടാവുക എന്ന് പറയുന്ന ഒരു നല്ല ലക്ഷണമാണ്. அது உண்டாக வேண்டும் என்கிறது ஒரு நல்ல அடையாளம். ദൈവവചനത്തിനായുള്ള ദാഹം നമുക്കുണ്ടാകണം. தேவ வசனத்தினால் உண்டான தாகம் நமக்கு இருக்க வேண்டும். രാവിലെ നമ്മൾ ചിന്തിച്ചതുപോലെ വചന വായന, വചന ധ്യാനമൊക്കെ നമ്മുടെ ജീവിതത്തിൽ മുടങ്ങാതെ ഉണ്ടാകേണ്ടതായിട്ടുണ്ട്. காலையில் நாம் சிந்தித்தது போல வேதத்தை வாசிக்கிறதும் வேதத்தை தியானிக்கிறதும் நம்முடைய வாழ்க்கையிலே தடையில்லாத ஒன்று காரியங்களாய் இருக்க வேண்டும். ഞാൻ രക്ഷിക്കപ്പെട്ട വ്യക്തിയാണെന്ന് എങ്ങനെ തിരിച്ചറിയാൻ കഴിയും? நான் ரட்சிக்கப்பட்டதான ஒரு பிள்ளை என்கிறதை எவ்விதமாய் புரிந்து கொள்ள முடியும்? രണ്ടാമത്തെ ആശയം, இரண்டாவது கருத்து, പാപത്തോടുള്ള വിയോജിപ്പ് കണ്ടറിയാം. பாவத்தை குறித்ததான ஒரு வெறுப்பு. പാപത്തോടുള്ള വിയോജിപ്പ് കണ്ടറിയാം. பாவத்தை குறித்ததான ஒரு வெறுப்புணர்வு. 1 യോഹന്നാൻ 3-9 വാക്യമാണ് ഞാൻ പറയാൻ ആഗ്രഹിക്കുന്നത്. 1 யோவான் 3:9. 1 யோவான் 3:9 நான் வாசிக்க விரும்புகிறேன். അത് ആ പാപം ചെയ്യാൻ കഴിയുന്നില്ല എന്ന് ഇവിടെ വായിക്കുന്നുണ്ട്. அங்கே பாவம் செய்ய இயலாது என்கிறதை நாம் வாசிக்கின்றோம். അതിന്റെ മൂലഭാഷയിലെ വ്യാഖ്യാനം നമുക്കറിയാം. அதனுடைய மூல மொழியிலே உள்ளதான வியாக்கியானம் நமக்கு தெரியும். പാപത്തിൽ തുടരുവാൻ അവന് കഴിയുന്നില്ല എന്നുള്ളതാണ്. அவனாலே பாவத்திலே தொடர்ந்து நிலைத்திருக்க முடியாது என்பதாகும். ഒരു വിശ്വാസിക്ക് പാപം ചെയ്യാൻ കഴിയുമോ എന്നുള്ള ഒരു ചോദ്യമാണ്. ஒரு விசுவாசி பாவம் செய்ய முடியுமா என்கிறது ஒரு கேள்வி. ചിലർ പറയാറുണ്ട് പാപം ചെയ്യാനേ കഴിയുകയില്ല சிலர் എന്നാണ്. சொல்வார்கள் பாவம் செய்யவே முடியாது. എന്നാൽ അങ്ങനെ
വേദപുസ്തകം പഠിപ്പിക്കുന്നില്ല. ஆனால் வேத புத்தகம் அவ்விதமாக கற்றுக் கொடுக்கவில்லை. പാപം പങ്കിലമായ ലോകത്തിലാണ് നമ്മൾ ജീവിക്കുന്നത്. பாவம் நிறைந்திருக்கக்கூடிய ஒரு உலகத்திலே வாழுகின்றோம். മൺ ശരീരത്തിലാണ് നമ്മൾ ജീവിക്കുന്നത്. மண் சரீரத்திலே வாழுகின்றோம். പാപം ചെയ്യാൻ സാധ്യത നമ്മുടെ ജീവിതത്തിലുണ്ട്. பாவம் செய்யக்கூடியதான சாத்தியக்கூறுகள் நம்முடைய வாழ்க்கையில வரும். പക്ഷെ ഒരു കാര്യം വളരെ ഉറപ്പാണ്. ஆனால் ஒரு காரியம் நிச்சயம், നാം ആരും പാപത്തിൽ തുടരേണ്ടവരല്ല. நாம் யாரும் பாவத்திலே தொடர்ந்து நிலைத்திருக்கக்கூடியவர்கள் அல்ல. പാപം ചെയ്തു പോകാൻ നമുക്ക് കടപ്പാടില്ല. நாம் பாவம் செய்து செய்து அதிலேயே நிலைத்திருக்க வேண்டியது என்கிற நிலை நமக்கு கிடையாது. ആകട്ടെ എന്താണ് പാപം എന്ന് പറയുന്നത്? பாவம் என்றால் என்ன? ഒരുപക്ഷെ നമ്മുടെ ചിന്തയിൽ വലിയ വലിയ കാര്യങ്ങളായിരിക്കാം ചിന്തിക്കുന്നത്. ஒருவேளை பாவம் என்று சொல்லும் பொழுது நம்முடைய சிந்தனையிலே பெரிய பெரிய காரியங்களை குறித்து நாம் யோசிக்கலாம். അത് പാപമാണ്, ഇത് പാപമാണ്, அது பாவம் இது பாவம், അങ്ങനെ ചെയ്താലേ കുഴപ്പമുള്ളൂ എന്നൊക്കെ നമ്മൾ ചിന്തിക്കാറുണ്ട്. அப்படி செய்தால் தான் பிரச்சனை என்று யோசிக்கிறதுண்டு. എന്നൊരു ആശയം ഞാൻ നിങ്ങളുടെ മനസ്സിലേക്ക് കൊണ്ടുവരാൻ ആഗ്രഹിക്കുന്നു. ஆனால் ஒரு சிந்தையை உங்களுடைய மனதிலே கொண்டு வர விரும்புகிறேன். റോമാലേഖനം 14-23 വാക്യത്തിൽ ரோமர் 14:23 വിശ്വാസത്തിൽ നിന്ന് ഉത്ഭവിക്കാത്തതൊക്കെയും പാപമത്രേ. விசுவாசத்திலிருந்து வராத யாவும் பாவம் என்று நாம் வாசிக்கின்றோம். എന്താണ് അതിന്റെ അർത്ഥം എന്ന് പറയുന്നത്? அதனுடைய அர்த்தம் என்ன? നാം ഇപ്പോൾ ഒരു കാര്യം ചെയ്യാനായിട്ട് തുടങ്ങിയാണ്. இப்பொழுது நாம் ஒரு காரியத்தை செய்ய ஆரம்பிக்கின்றோம். നാം ആ കാര്യം ചെയ്യുന്നതിന് മുമ്പ് ചിന്തിക്കാൻ ആവശ്യമുണ്ട്. நாம் அந்த காரியத்தை செய்கிறதற்கு முன்னதாக அதை குறித்து யோசிக்க வேண்டிய அவசியம் இருக்கிறது. ഈ കാര്യം എന്റെ വിശ്വാസത്തോട് ബന്ധപ്പെടുത്തി ചെയ്യാൻ കഴിയുമോ? இந்த காரியத்தை என்னுடைய விசுவாசத்தோடு கூட தொடர்புபடுத்தி செய்ய முடியுமா? ഞാൻ ഈ കാര്യം ചെയ്താൽ ദൈവവചനവുമായിട്ട് ഇതിനുള്ള ബന്ധം എന്താണ്? நான் இந்த காரியத்தை செய்வேன் என்றால் தேவ வசனத்தோடு உள்ளதான தொடர்பு இதிலே என்ன இருக்கிறது? ഞാൻ ഈ കാര്യം ചെയ്താൽ കർത്താവ് ഇതിനോട് എങ്ങനെയാണ് ഇടപെടുന്നത്? நான் இந்த காரியத்தை செய்வேன் என்று சொன்னால் ஆண்டவர் இதிலே எந்த விதத்தில் இடைபடுகின்றார்? അങ്ങനെ നാം ചിന്തിക്കേണ്ടതായിട്ടുണ്ട്. அவ்விதமாக நாம் யோசிக்க வேண்டியது ഇത് அவசியம். വിശ്വാസത്തിൽ നിന്ന് ഉടലെടുക്കുന്നതാണോ? விசுவாசத்திலிருந்து அது எழும்பி வருகிறதா? വിശ്വാസത്തോട് ബന്ധിപ്പിച്ചിട്ട് ചെയ്യാൻ പറ്റുമോ? இதை விசுவாசத்தோடு கூட இணைத்து செய்ய முடியுமா? അതാണ് വിശ്വാസത്തിൽ നിന്ന് ഉത്ഭവിക്കാത്തൊക്കെയും പാപം എന്ന് പറയുന്നത്. அதுதான் விசுவாசத்திலிருந்து வராத யாவும் பாவம் என்கிறதை பார்க்கிறோம். ഇതിനെക്കുറിച്ച് എം.ഇ. ചെറിയാൻ പുനരൂരിൽ ജീവിച്ച ഒരു ദൈവദാസൻ പറഞ്ഞൊരു കാര്യം ഞാൻ ഓർപ്പിക്കുകയാണ്. இதை குறித்து புனலூரிலே வாழ்ந்ததான ஒரு தேவ மனிதர் சொன்ன ஒரு காரியத்தை சொல்ல விரும்புகிறேன். എം.പി. ജോൺ സാറിനെ കുറിച്ച് നിങ്ങൾ പലരും കേട്ടിട്ടുണ്ടായിരിക്കാം. எம்பி ஜான் என்கிறதான ஐயாவை குறித்து நீங்கள் கேள்விப்பட்டிருக்கலாம். അദ്ദേഹത്തിന്റെ അടുക്കൽ ഒരു ചെറുപ്പക്കാരൻ ഒരിക്കൽ വന്ന് ഇങ്ങനെ ചോദിച്ചു. அவரிடத்திலே ஒரு வாலிபன் வந்து இவ்விதமாய் ஒரு முறை கேட்டான், സാറേ പുക വലിക്കരുത് എന്ന് വേദപുസ്തകത്തിൽ വാക്യമുണ്ടോ? ஐயா புகை பிடிக்க கூடாது, சிகரெட் பிடிக்க கூடாது என்று பைபிளிலே வசனம் இருக்குதா? ഈ ചോദിച്ച ചെറുപ്പക്കാരനും അറിയാം അങ്ങനെ ഒരു വാക്യമൊന്നും വേദപുസ്തകത്തിലില്ല. இந்த கேள்வி கேட்டதான வாலிபனுக்கும் தெரியும் அப்படிப்பட்டதான ஒரு வசனம் பைபிளில் இல்லை. അപ്പൊ എം.പി. ജോൺ സാർ പറയും മോനെ അങ്ങനെ ഒരു വാക്യമൊന്നും വേദപുസ്തകത്തിലില്ല. அப்பொழுது எம்பி ஜான் ஐயா அவர்கள் சொன்னார்கள் அப்படிப்பட்ட ஒரு வசனம் வேதத்திலே இல்லை. അപ്പൊ പിന്നെ പുക വലിക്കുന്നതിന് പ്രശ്നമില്ലല്ലോ. அப்ப இவன் கேட்டா அப்பனா சிகரெட் பிடிக்கிறனால ஒரு பிரச்சனையும் இல்லையே. അതിനൊരു അനുവാദം ചോദിക്കാനാണ് ഈ ചെറുപ്പക്കാരൻ ചോദിച്ചത്. அதற்கு ஒரு அனுமதி கேட்கிறதுக்காக தான் இந்த வாலிபன் அதை கேட்டான். പക്ഷേ എം.പി. ജോൺ സാർ ഇങ്ങനെ പറഞ്ഞു. ஆனால் ஜான் ஐயா இவ்விதமாய் சொன்னார், മോനെ പുകവലി പാടില്ല എന്നൊരു വാക്യമൊന്നും വേദപുസ്തകത്തിലില്ല. மகனே புகைபிடிக்க கூடாது என்கிற நிலையிலே வசனம் ஒன்று வேதத்திலே இல்லை. പക്ഷേ ഈ റോമാലേഖനം 14-23 വാക്യത്തിൽ ഇങ്ങനെ വായിക്കുന്നു. ஆனால் ரோமர் 14:23 நாம் இவ்விதமாக வாசிக்கின்றோம், വിശ്വാസത്തിൽ നിന്ന് ഉത്ഭവിക്കാത്തൊക്കെയും പാപമത്രേ. விசுவாசத்தினாலே வராத யாவும் பாவமே. എന്നിട്ട് എം.പി. ജോൺ സാർ ഇങ്ങനെ പറഞ്ഞു. அதுக்கப்புறம் ஜானையா இப்படி சொன்னார், മോനെ നീ ഒരു വീഡിയോ സിഗരറ്റ് എടുത്ത് നിന്റെ ചുണ്ടിൽ വെച്ചിട്ട് மகனே நீ ஒரு பீடியோ சிகரெட்டோ எடுத்து உன்னுடைய உதட்டிலே வைத்து അതിങ്ങനെ കത്തിക്കാനായിട്ട് തുടങ്ങുമ്പോൾ அதை நீ கொளுத்த ஆயத்தமாகும் போது, കർത്താവേ എനിക്ക് സിഗരറ്റ് തന്നതിനായിട്ട് നന്ദിയോട് സ്തോത്രം, ஆண்டவரே எனக்கு ஒரு சிகரெட் கொடுத்ததற்காக உமக்கு ஸ்தோத்திரம், ഇത് വലിച്ച് ഇതിന്റെ പുക ഉള്ളിൽ ചെന്ന് അങ്ങേ മഹത്വപ്പെടുത്തുവാനിടയാക്കണം, இதை நான் பிடித்து இதனுடைய புகை உள்ளே போய் உம்முடைய மகிமைப்படுத்த எனக்கு உதவி செய்யும். അങ്ങനെ പ്രാർത്ഥിച്ചിട്ട് നിനക്ക് വലിക്കാൻ പറ്റുമെങ്കിൽ എത്ര വേണേലും വലിച്ചോളാം പറഞ്ഞു. அப்படி நீ ஜெபம் பண்ணிட்டு நீ சிகரெட் பிடிக்கனா எத்தனை வேணாலும் நீ பிடிச்சுக்கோ என்று சொன்னார். നമുക്കറിയാം അങ്ങനെ പറ്റുകയില്ല. நமக்கு தெரியும் அது முடியாது. കാരണം ഇത് കയ്യിലെടുക്കുമ്പോൾ തന്നെ വിശ്വാസത്തിൽ നിന്ന് ഉത്ഭവിക്കുന്നതല്ല എന്നറിയാം. காரணம் இதை கையில் எடுக்கும் பொழுது நமக்கு தெரியும் இது விசுவாசத்தினாலே வரவில்லை என்பது. അങ്ങനെ പ്രിയപ്പെട്ടവരെ, വിശ്വാസത്തോട് ബന്ധപ്പെടുത്തി ചെയ്യാൻ കഴിയാത്ത സകല കാര്യങ്ങളും പാപമാണ് എന്ന് ദൈവവചനം വളരെ വ്യക്തമായിട്ട് ഓർപ്പിക്കുകയാണ്. ஆகவே தேவனுடைய பிள்ளைகளை விசுவாசத்தோடு கூட தொடர்புபடுத்தி செய்ய இயலாத எல்லா காரியங்களும் பாவம் என்கிறதை வேதவசனம் நமக்கு சொல்லுகிறது. ഞാൻ പറഞ്ഞതുപോലെ പാപം നമ്മുടെ ജീവിതത്തിൽ സംഭവിക്കാൻ സാധ്യതയുണ്ട് என்று சொன்னால் பாவம் நம்முடைய வாழ்க்கையில வரக்கூடியதான சாத்தியங்கள் உண்டு. പക്ഷെ ഒരു കാരണവശാലും സംഭവിക്കരുതാത്ത ഒരു കാര്യമെന്ന് ஆனால் പറയുന്നത് ஒரு காலம் நம்முடைய வாழ்க்கையில் நடக்கக்கூடாத ஒரு நிகழ்வை நான் சொல்ல നാം விரும்புகிறேன். പാപത്തിൽ തുടരുകയില്ല എന്നുള്ളതാണ്. நாம் பாவத்திலே நிலைத்திருப்பதில்லை என்பதாகும். ഒരുപക്ഷെ നമുക്ക് ഇഷ്ടമുള്ള പാപമായിരിക്കാം, ஒருவேளை நமக்கு பிரியமான பாவமாயிருக்கலாம்,
இருக்கலாம். പക്ഷെ നാം രക്ഷിക്കപ്പെട്ടവരാകയാൽ ആ പാപത്തിൽ തുടരാൻ കഴിയുകയില്ല. ஆனால் நாம் ரட்சிக்கப்பட்டவர்களாய் இருக்கிறபடியினாலே அந்த பாவத்திலே நிலைத்திருக்க கூடாது. കാരണം ദൈവത്തിന്റെ പരിശുദ്ധാത്മാവ് നമ്മുടെ ഉള്ളിലുണ്ട്. காரணம் தேவனுடைய பரிசுத்த ஆவியானவர் நம்முடைய உள்ளத்தில் இருக்கிறார். ആ പരിശുദ്ധാത്മാവാണ് നമ്മെ സകല സത്യത്തിന് വഴി നടത്തുന്നത്. அந்த பரிசுத்த ஆவியாகிய தேவன் தாமே நம்மை சகல சத்தியத்திற்குள்ளாக வழி நடத்துகின்றார். ഇപ്പോൾ ഒരു വിശ്വാസി ഒരു പാപം ചെയ്യാനായിട്ട് തുടങ്ങിയാണ്. ஒருவேளை ஒரு விசுவாசி பாவம் செய்ய அவன் ஆரம்பிக்கிறான். ദൈവത്തിന്റെ പരിശുദ്ധാത്മാവിനോട് പറയും, தேவனுடைய பரிசுத்த ஆவியானவர் சொல்லுவார், മോനെ നീ പാപം ചെയ്യരുത്, மகனே நீ பாவம் செய்யாதே, മകളെ നീ പാപം ചെയ്യരുത്. மகளே நீ பாவம் செய்யாதே. ദൈവത്തിന്റെ പരിശുദ്ധാത്മാവിനെ തട്ടി മാറ്റിയിട്ട് ഒരാൾ പാപം ചെയ്യുകയാണെന്ന് വിചാരിക്കുക. தேவனுடைய பரிசுத்த ஆவியானவரை புறக்கணித்து தாண்டி ஒருவன் பாவம் செய்கிறான் என்று வைத்துக் கொள்வோம். അപ്പൊ പിന്നെയും പരിശുദ്ധാത്മാവിനോട് ഇടപെട്ടുകൊണ്ടേയിരിക്കും. மறுபடியும் பரிசுத்த ஆவியானவரோடு இடைப்பட்டுக் கொண்டே இருப்பார். മകനെ നീ പാപം ചെയ്തു, மகனே நீ பாவம் செய்தாய், മകളെ നീ പാപം ചെയ്തു, மகளே நீ பாவம் செய்தாய், നീ മടങ്ങി വരണം, நீ திரும்ப வர നീ வேண்டும், യഥാസ്ഥാനപ്പെടണം, நீ சரியான இடத்திற்கு வர வேண்டும், നിന്റെ പാവങ്ങളെ ഉപേക്ഷിച്ച് നീ മാനസാന്തരപ്പെടണം. உன்னுடைய பாவத்தை விட்டுவிட்டு நீ மனம் திரும்ப வேண்டும். ഞാനിന്ന് ചോദിക്കട്ടെ, நான் கேட்கிறேன், എത്ര ദിവസം പരിശുദ്ധാത്മാവിന്റെ ഈ ശബ്ദത്തെ നമുക്ക് അവഗണിച്ച് മുന്നോട്ട് പോകാൻ പറ്റും? எத்தனை நாட்கள் பரிசுத்த ஆவியானுடைய சத்தத்தை புறக்கணித்து நாம் முன்னேற முடியும்? പരിശുദ്ധാത്മാവേ, നീ എന്നോട് ഒരു വാക്ക് പോലും സംസാരിക്കരുത്. பரிசுத்த ஆவியானவரே, ஒரு வார்த்தை கூட என்னோடு பேசாதிரும். നമുക്ക് എങ്ങനെ പറയാൻ പറ്റും? எப்படி நம்மால் இப்படி சொல்ல முடியும்? முடியாது. നമ്മൾ അനുതാപത്തോട് മടങ്ങി വരും. நாம் அங்கே அது பாவ உணர்வை குறித்த நிலையில நாம் திரும்பி வருவோம். ദൈവസന്നിധി നമ്മളെ തന്നെ സമർപ്പിക്കും. தேவ சமூகத்தை நம்மை நாமே ஒப்புக் கொடுப்போம். പാപത്തിൽ തുടരാൻ നമുക്ക് കഴിയുകയില്ല പ്രിയപ്പെട്ടവരെ. பாவத்திலே நிலைத்திருக்க நம்மாலே கூடாத அருமையானவர்களே. ആരെങ്കിലും ഏതെങ്കിലും പാപത്തിൽ തുടരുന്നവരായിട്ടുണ്ടോ? ஒருவேளை யாராவது ஏதாவது பாவத்திலே நீங்கள் நிலைத்திருக்க கூடியவராய் இருப்பீர்கள் என்றால், എനിക്കറിയാം ഞാൻ ഈ ചെയ്യുന്ന കാര്യം വചനാനുസരണം ശരിയല്ല എന്ന്. எனக்கு தெரியும் நான் செய்யக்கூடியதான இந்த விஷயம் வசனத்தின்படியாக சரியல்லாத ஒரு காரியம், இது தவறு என்று தெரியும். എങ്കിലും അത് താല്പര്യമായതുകൊണ്ട് ഞാൻ അത് ചെയ്യുകയാണ്. என்றாலும் எனக்கு அது பிரியமாய் இருக்கிறபடியினாலே, எனக்கு இஷ்டமாய் இருக்கிறபடியினாலே இதை நான் செய்கிறேன். അങ്ങനെയുള്ള ഏതെങ്കിലും പാപങ്ങൾ നമ്മൾ തുടരുന്നുണ്ടോ? அப்படிப்பட்டதான பாவம் இன்றும் உங்களுடைய வாழ்க்கையிலே தொடர்ந்து கொண்டிருக்கிறதா? ആ പാപങ്ങളെ വിട്ട് നമ്മൾ മാനസാന്തരപ്പെടേണ്ട அந்த ആവശ്യമായിട്ടുണ്ട്. பாவங்களை விட்டு நாம் மனம் திரும்ப வேண்டிய அவசியம் இருக்கிறது. ഞാൻ രക്ഷിക്കപ്പെട്ടു എന്നെങ്ങനെ അറിയാൻ കഴിയും? நான் ரட்சிக்கப்பட்டேன் என்பதை எப்படி அறிய முடியும்? പാപത്തോടുള്ള വിയോജിപ്പ് കണ്ടറിയാം. பாவத்தை விட்டதான ஒரு வெறுப்பு நம்மோடு கூட இருக்கும். മൂന്നാമത്തെ ആശയത്തിലേക്ക് വരുന്നു. மூன்றாவது கருத்துக்கு நான் வருகிறேன். ഞാൻ ദൈവവേദലാണെന്ന് എങ്ങനെ തിരിച്ചറിയാം? நாம் எப்படி ஒரு தேவனுடைய பிள்ளை என்கிறதை அடையாளம் காண முடியும்? നമ്മുടെ പ്രവൃത്തി കണ്ടറിയാം. நம்முடைய கிரியையினாலே அறிய முடியும். യാക്കോബിന്റെ ലേഖനം 2-ാം അധ്യായം 20-ാം വാക്യം. யாக்கோபினுடைய நிருபம் 2-ாம் அதிகாரத்தினுடைய 20-ாம் வசனத்தை நாம் வாசிக்கும் பொழுது, മനുഷ്യ, പ്രവൃത്തിയില്ലാത്ത വിശ്വാസം നിഷ്ഫലമെന്ന് ഗ്രഹിപ്പാൻ നിനക്ക് മനസ്സുണ്ടോ? அங்கே கிரியையில்லாத விசுவாசம் செத்ததா இருக்கிறது என்கிற நீ அறிந்து கொள் என்று நாம் வாசிக்கிறோம். ഇത് മാതൃകാ ജീവിതത്തെയാണ് നമ്മൾ കാണിക്കുന്നത്. இது ஒரு முன்மாதிரி வாழ்க்கையை நமக்கு காண்பிக்கிறது. ഞാൻ ചെയ്യേണ്ട കാര്യങ്ങൾ ചെയ്യേണ്ടതിനെയും ചെയ്യരുതാത്തത് ചെയ്യാതിരിക്കാനെയുമാണ് ഇത് കാണിക്കുന്നത്. நாம் செய்ய வேண்டியதான காரியங்களை நாம் செய்யவும் செய்யக்கூடாத காரியங்களை செய்யாதிருக்கும்படியான ஒரு மாதிரியை நாம் பார்க்கிறோம். അതാണ് ഇവിടെ പ്രവൃത്തി എന്ന് പറയുന്നത്. அதான் இங்கே கிரியை என்கிறதை பார்க்கிறோம். എന്റെ ക്രിസ്തീയ ജീവിതത്തിൽ ഒരുപാട് കാര്യങ്ങൾ എനിക്ക് ചെയ്യാനായിട്ടുണ്ട്. என்னுடைய கிறிஸ்தவ வாழ்க்கையில ஏராளமான காரியங்கள் செய்யும்படியா எனக்கு இருக்கிறது. അത് ഞാൻ ചെയ്യുന്നതാണ് പ്രവൃത്തി. அதை நான் செய்கிறதான் கிரியை. എനിക്ക് ചെയ്യാൻ പാടില്ലാത്ത ഒരുപാട് കാര്യങ്ങളുണ്ട്. நான் செய்யக்கூடாத ஏராளமான காரியங்கள் உண்டு. ആ കാര്യം ഞാൻ ചെയ്യാതിരിക്കുന്നതാണ് പ്രവൃത്തി. அதை நான் செய்யாமல் இருக்கிறதான் கிரியை. ആ പ്രവൃത്തി കണ്ടാൽ അറിയാൻ ഞാൻ രക്ഷിക്കപ്പെട്ട വ്യക്തിയാണോ എന്ന്. அந்த கிரியை பார்க்கும் பொழுது தெரியும் நான் ரட்சிக்கப்பட்டவனா இல்லையா என்று. നമ്മുടെ ജീവിതം എങ്ങനെയുണ്ട് പ്രിയപ്പെട്ടവരെ? நம்முடைய வாழ்க்கை எப்படி இருக்கிறது அருமையானவர்களே? ചെയ്യേണ്ട കാര്യങ്ങൾ നമ്മൾ ചെയ്യുന്നവരാണോ? செய்ய வேண்டிய காரியங்களை நாம் செய்கிறவர்களா இருக்கிறோமா? ചെയ്യരുതാത്ത ഏതെങ്കിലും കാര്യങ്ങൾ നമ്മൾ ചെയ്യുന്നവരാണോ? அல்லது செய்யக்கூடாத ஏதாவது காரியங்களையும் செய்கிறவர்களா இருக்கிறோமா? നമ്മുടെ പ്രവൃത്തി കണ്ട് ഞാൻ രക്ഷിക്കപ്പെട്ടയാളാണോ എന്ന് അറിയാം. நாம் ரட்சிக்கப்பட்டவர்களா இல்லையா என்கிறதை நம்முடைய கிரியையின் மூலமாய் அறிய முடியும். അടുത്തത് നമ്മുടെ നടപ്പ് കണ്ടറിയാം എന്നുള്ളതാണ്. அடுத்து நம்முடைய நடவடிக்கையின் மூலமாய் தெரியும். നടപ്പ് ജീവിതത്തെയാണ് കാണിക്കുന്നത്. இந்த நடவடிக்கை என்கிறது, நடக்கை என்கிறது வாழ்க்கையை காண்பிக்கிறது. നമ്മുടെ ജീവിതം കണ്ടാൽ അറിയാൻ ഞാൻ രക്ഷിക്കപ്പെട്ട വ്യക്തിയാണോ എന്ന്. நம்முடைய வாழ்க்கையை பார்த்தால் நாம் ரட்சிக்கப்பட்டவர்களா இல்லையா என்கிறதை இந்த நடக்கை வெளிப்படுத்தும். 1 യോഹന്നാൻ 2-ാം അധ്യായം 6-ാം വാക്യത്തിൽ 1 யோவான் 2-ாம் அதிகாரத்தினுடைய 6வது வசனத்திலே അവിടെ നാം വായിക്കുന്നത്, അവനിൽ വസിക്കുന്നു എന്ന് പറയുന്നവൻ അവൻ നടന്നതുപോലെ നടക്കേണ്ടതാകുന്നു. அவருக்குள் நிலைத்திருக்கிறேன் என்று சொல்கிறவன் அவர் நடந்தபடியே தானும் நடக்க வேண்டும். അവൻ നടന്നതുപോലെ നടക്കേണ്ടതാകുന്നു. அவர் நடந்தது போல தானும் நடக்க வேண்டும். ഞാൻ വസിക്കുന്നത് കർത്താവിലാണെന്ന് ഞാൻ പറയുന്നു. நான் நிலைத்திருக்கிறது அல்லது நான் வாசம் பண்ணுகிறது ஆண்டவரில் என்று சொல்கிறேன். ഞാൻ ദൈവവേദലാണെന്ന് ഞാൻ പറയുന്നു. நான் ஒரு தேவனுடைய பிள்ளை என்று சொல்கிறேன். അപ്പോൾ എനിക്ക് ഒരു കടപ്പാടുണ്ട്. அப்பொழுது எனக்கு ஒரு கடமை இருக்கிறது. എന്റെ കർത്താവ് എങ്ങനെയാണ് ജീവിച്ചത് അതുപോലെ ഞാൻ ജീവിക്കണം. என்னுடைய ஆண்டவர் எப்படி வாழ்ந்தார்
நடந்தாரோ அதுபோல நான் வாழ வேண்டும். അവൻ നടന്നതുപോലെ നടക്കണം. அவர் நடந்தது போல நான் நடக்க வேண்டும். കർത്താവിന്റെ സ്വഭാവം എന്താണോ അതെന്റെ ജീവിതത്തിൽ ഞാൻ പ്രാവർത്തികമാക്കണം. ஆண்டவருடைய குணாதிசயம் எதுவோ அதை என்னுடைய வாழ்க்கையிலே நான் வெளிப்படுத்த வேண்டும், நடைமுறைப்படுத்த வேண்டும். അതാണ് അത്യാവശ്യമായ കാര്യം എന്ന് പറയുന്നത്. அதுதான் மிக அவசியமான காரியம் என்பது. കർത്താവിന്റെ ചുവടുകൾ പതിഞ്ഞ സ്ഥലം നോക്കി അവിടെ തന്നെ നമ്മുടെ ചുവടുകളും ചവിട്ടാൻ ശ്രമിക്കണം. ஆண்டவருடைய காலடி சுவடுகள் எங்கே பதிக்கப்பட்டிருக்கிறதோ அந்த இடங்களில் தானே நம்முடைய காலடி சுவடுகளை பதித்து நாம் முன்னேற வேண்டும். ഒരുപക്ഷെ അല്പസ്വല്പമൊക്കെ വ്യത്യാസം വന്നേക്കാം. ஒருவேளை அங்குமிங்குமாய் சற்று வித்தியாசம் ஏற்படலாம். എന്റെ ആഗ്രഹം കർത്താവ് കാൽ ചുവട് പതിപ്പിച്ചെടുത്ത് തന്നെ എന്റെയും കാൽ ചുവട് പതിപ്പിക്കണം. ஆனால் என்னுடைய உங்களுடைய விருப்பமானது ஆண்டவர் காலடி பதித்த அந்த நிலையில் தானே என்னுடைய கால்களும் பதிக்கப்பட வேண்டும் என்பதாகும். നമുക്കറിയാം വിശുദ്ധ നാടുകളൊക്കെ കാണാനായിട്ട് പല ആളുകൾ പോകാറുണ്ട്. நமக்கு தெரியும் அங்கே பரிசுத்த நாடுகளை பார்க்கும்படியா, நாட்டை பார்க்கும்படியா அனைவர் போகிறார்கள். അവിടെ പോയി ആ സ്ഥലങ്ങളൊക്കെ കാണുന്നത് വളരെ നല്ല കാര്യം തന്നെയാണ്. அவ்விதமாக புண்ணிய நாடுகள் இடங்களிலே போய் பார்க்கிறதற்காய் போகிறார்கள். പക്ഷേ ഞാൻ പറയാൻ ആഗ്രഹിക്കുന്ന വേറൊരു വസ്തുതയാണ്. நான் இங்கே சொல்ல விரும்புகிற வேறொரு காரியம், നമുക്കൊരു 2-2.5 ലക്ഷം രൂപ ഉണ്ടെങ്കിൽ അവിടെ പോയി കർത്താവ് നടന്ന സ്ഥലങ്ങൾ കാണാം. ஒருவேளை நமக்கு ஒரு 2-2.5 லட்சம் ரூபாய் இருக்கும் என்று சொன்னால் நாம் எருசலேம் போன்றதான காரியங்களை, ஆண்டவர் நடந்ததான இடங்களை போய் பார்க்கலாம். കർത്താവ് ജനിച്ചിടം കാണാം, ஆண்டவர் பிறந்த இடத்தை பார்க்கலாம், കർത്താവ് നടന്ന സ്ഥലങ്ങൾ കാണാം, ஆண்டவர் நடந்து போன இடங்களை பார்க்கலாம், കർത്താവ് സ്നാനമേറ്റ സ്ഥലം കാണാം, ஆண்டவர் ஞானஸ்தானம் பெற்ற இடத்தை பார்க்கலாம், കർത്താവ് വളർന്ന സ്ഥലം കാണാം, ஆண்டவர் வளர்ந்த இடத்தை பார்க்கலாம், കർത്താവിനെ പിടിക്കപ്പെട്ട സ്ഥലം കാണാം, ஆண்டவர் சிலுவையில் அடிக்கப்பட்ட இடத்தை பார்க்கலாம், കർത്താവിനെ ക്രൂശിച്ച സ്ഥലം കാണാം, ஆண்டவர் சிலுவையில் அடிக்கப்பட்ட இடத்தை பார்க்கலாம், അടക്കിയ സ്ഥലം കാണാം, അടക്കിയ സ്ഥലം, அவர் அடக்கம் பண்ணப்பட்ட இடத்தை பார்க்கலாம், ഉയർത്തെഴുന്നേറ്റ സ്ഥലം, உயிர்த்தெழுந்த இடத்தை பார்க்கலாம், എല്ലാം കാണാം, எல்லாம் பார்க்கலாம். കർത്താവ് നടന്ന സ്ഥലങ്ങളിലൂടെ നമുക്ക് നടക്കാം. ஆண்டவர் நடந்த இடத்திலே நாமும் நடக்கலாம். 2.5 ലക്ഷം രൂപ മതി, 2.5 லட்சம் போதும். പക്ഷേ ഞാൻ പറയാൻ ആഗ്രഹിക്കുന്നത്, நான் சொல்ல விரும்புகிறது, 2.5 ലക്ഷം രൂപ എന്റെ കയ്യിലുണ്ടെങ്കിൽ 2.5 லட்சம் ரூபாய் என்னுடைய கரத்தில் இருக்கும் என்றால் കർത്താവ് നടന്നതുപോലെ നടക്കാൻ എനിക്ക് കഴിയുകയില്ല. ஆண்டவர் நடந்தது போல என்னால் நடக்காமல் இருக்க முடியாது. അതിന് ഞാൻ എന്നെ തന്നെ സമർപ്പിക്കണം. அதற்கு நான் என்னை நானே அர்ப்பணிக்க வேண்டும். എന്റെ ജീവിതത്തെ ദൈവപുത്രന്റെ കരങ്ങളിൽ ഏൽപ്പിക്കണം. என்னுடைய வாழ்க்கை தேவகுமாரனுடைய கரங்களில் ஒப்புக் கொடுக்க வேண்டும். കർത്താവേ, എനിക്ക് അങ്ങേക്ക് വേണ്ടി ജീവിക്കുവാൻ ആഗ്രഹമുണ്ടെന്ന് പറയണം. ஆண்டவரே, நான் உமக்காக வாழ வேண்டும் என்று விருப்பம் எனக்கு இருக்கிறது என்று சொல்ல வேண்டும். എന്റെ ജീവിതത്തിലെ പോരായ്മകളെ ഞാൻ അങ്ങയുടെ സന്നിധിയിൽ ഏൽപ്പിക്കുന്നു എന്ന് പറയണം. என்னுடைய வாழ்க்கையின் குறைவுகளை உம்முடைய சமூகத்தில் அர்ப்பணிக்கிறேன் என்று சொல்ல வேண்டும். ജീവിതത്തിൽ ത്യജിക്കേണ്ടവ ഞാൻ ത്യജിക്കണം. வாழ்க்கையிலே விட்டுவிட வேண்டியவளை விட்டுவிட வேண்டும். കർത്താവ് നടന്നതുപോലെ നടക്കുന്ന ജീവിതം, ஆண்டவர் நடந்தது போல நடக்கக்கூடிய ஒரு வாழ்க்கை. ആ നടപ്പ് കാണുമ്പോൾ അറിയാം ഞാൻ രക്ഷിക്കപ്പെട്ട വ്യക്തിയാണോ എന്ന്. அந்த நடக்கையை பார்க்கும் பொழுது தெரியும் நான் ரட்சிக்கப்பட்டவனா இல்லையா என்பது. 5ാമത്തെ വാക്യം, 5வது காரியம் 1 യോഹന്നാൻ 3-ാം അധ്യായം 13-14 വാക്യമാണ്. 1 யோவான் 3-ாம் அதிகாரத்தினுடைய 13-14 வசனங்களை வாசிக்கிறோம். 14-ാം വാക്യം, 14-ാം വാക്യം, നാം മരണം വിട്ട് ജീവനിൽ കടന്നിരിക്കുന്നു എന്ന് സഹോദരന്മാരെ സ്നേഹിക്കുന്നതിനാൽ അറിയാം. நாம் சகோதரத்திலே அன்பு கூறுகிறபடினாலே மரணத்தை விட்டு நீங்கி ஜீவனுக்குட்பட்டிருக்கிறோம் என்று அறிந்திருக்கிறோம். നാം മരണം വിട്ട് ജീവനിൽ കടന്നു എന്ന് പറഞ്ഞാൽ എന്താ അതിന്റെ അർത്ഥം? நாம் மரணத்தை விட்டு நீங்கி ஜீவனுக்குட்பட்டிருக்கிறோம் என்றால் அதனுடைய அர்த்தம் என்ன? എന്ന് പറഞ്ഞാൽ ഞാൻ രക്ഷിക്കപ്പെട്ടോ എന്നാണ് അതിന്റെ അർത്ഥം. அதாவது நாம் ரட்சிக்கப்பட்டோம் என்கிறதான அர்த்தம். അതെങ്ങനെ അറിയാമെന്നാ പറയുന്നത്? அது எப்படி நாம் அறிய முடியும்? സഹോദരന്മാരെ സ്നേഹിക്കുന്നതിനാൽ അറിയാം. சகோதரத்திலே அன்பு கூறுகிறதுனால அறிய முடியும். അപ്പൊ ഞാൻ രക്ഷിക്കപ്പെട്ട വ്യക്തിയാണെന്നുള്ളതിന്റെ തിരിച്ചറിയാനുള്ള അടുത്ത യോഗ്യത, அப்படி என்றால் நான் ரட்சிக்கப்பட்டேன் என்கிறதை நான் வகையறுக்கத்தக்கதான அடுத்த நிலை, എനിക്ക് എന്റെ കൂട്ടു സഹോദരന്മാരോട് സ്നേഹം ഉണ്ടാകും. நான் என்னுடைய உடன் சகோதரரை நேசிக்கக்கூடியவனாயிருப்பேன். പക്ഷേ അവരുടെ സ്വഭാവം എല്ലാം എനിക്ക് ഇഷ്ടപ്പെട്ടിട്ട് ഞാൻ അവരെ സ്നേഹിക്കുകയല്ല. ஒருவேளை அவருடைய எல்லா குணாதிசயங்களும் எனக்கு பிடித்தபடியினாலே அவரை நேசிக்கிறேன் அல்ல, അവർ എന്നോട് നല്ല നിലയിൽ ഇടപെടുന്നു അതുകൊണ്ട് ഞാൻ സ്നേഹിക്കുകയല്ല. அவர்கள் என்னிடத்தில் நல்ல விதமாக நடந்து கொள்ளுகிறார்கள் அதனாலே அவர்கள் மேலே அன்பு கூறுகிறேன் அல்ல, അവർ എനിക്ക് എന്തെങ്കിലുമൊക്കെ ഇങ്ങോട്ട് തന്നെ സഹായിക്കുന്നു അതുകൊണ്ട് ഞാൻ സ്നേഹിക്കുകയല്ല. அவர்கள் ஏதாவது எனக்கு தந்து எனக்கு உதவி செய்கிறார்கள் அதனாலே அவர்கள் மேலே அன்பு வைக்கிறேன் என்றல்ல. ഇതൊന്നും ഇല്ലെങ്കിൽ പോലും இவைகள் ஒன்றும் இல்லை என்றாலும் ഞാൻ അവരെ സ്നേഹിക്കുന്നു. நான் அவர்களை நேசிக்கிறேன். അത് കാണുമ്പോൾ ഒരു കാര്യം അറിയാൻ പറ്റും, அதை பார்க்கும்போது ஒரு காரியம் நமக்கு தெரியும், ഞാൻ രക്ഷിക്കപ്പെട്ട ഒരു വ്യക്തിയാണ്. நான் ரட்சிக்கப்பட்ட ஒரு தேவனுடைய பிள்ளை. ഞാൻ രക്ഷിക്കപ്പെട്ടു എന്ന് പറഞ്ഞിട്ട് நான் ரட்சிக்கப்பட்டேன் என்று சொல்லிவிட்டு പിന്നെ ഈ സഹോദരന്മാരെ പകച്ചുകൊണ്ടിരിക്കുകയാണെന്ന് വിചാരിക്കുക. இனியும் சகோதரர்களை பகைத்துக் கொண்டிருக்கிறேன் என்று வைத்துக் கொள்ளுங்களேன். ഒരാളുടെ കുറ്റം വേറൊരാളോട് പറയുകയാണെന്ന് വിചാരിക്കുക. ஒருவருடைய குறை குற்றங்களை மற்றொருடத்திலே சொல்லுகிறேன் என்று வைத்துக் கொள்ளுங்களேன். ഒരാളെ എങ്ങനെയെങ്കിലും തകർക്കാനാണ് ഞാൻ ശ്രമിക്കുകയാണെന്ന് ஒரு വിചാരിക്കുക. ஆளை எப்படியாவது இல்லாமல் போக பண்ண வேண்டும் என்று நான் முயற்சிக்கிறேன் என்று வைத்துக் ഇവിടെ கொள்ளுங்களேன். യോഹന്നാൻ പറയുന്നത് ഇങ്ങനെയാണ്, இங்கே யோவான் இவ்விதமாய் சொல்கிறார், നീ
ഇന്നും ഇരുട്ടിലിരിക്കുകയാണ്. நீ இன்றும் இருட்டுக்குள்ளாய் இருக்கிறாய். വെളിച്ചത്തിൽ വന്നിട്ടില്ല. இன்னும் நீ வெளிச்சத்திற்கு வரவில்லை. വെളിച്ചത്തിൽ വന്നിട്ടില്ല. வெளிச்சத்திற்கு வரவில்லை. സഹോദരന്മാരെ സ്നേഹിക്കുന്നതിന് അത്രമാത്രം പ്രാധാന്യം വേദപുസ്തകം നൽകിയിട്ടുണ്ട്. சகோதரர்களை நேசிக்கிறதற்கு அந்த அளவுக்கு முக்கியத்துவம் வேத புத்தகம் கொடுக்கிறது. പ്രിയപ്പെട്ടവരെ, നാം ദൈവമക്കളാണോ എന്ന് എങ്ങനെ അറിയാം എന്നുള്ളതാണ് നമ്മൾ ചിന്തിക്കുന്നത്. அருமையானவர்களே, நாம் தேவனுடைய பிள்ளைகளா இல்லையா என்கிறதை எப்படி நாம் அறிய முடியும் என்கிறதை குறித்து சிந்திக்கிறோம். ആറാമതൊരു വാക്യം ഞാൻ ഓർപ്പിക്കുന്നു. ஆறாவதாக ஒரு வசனத்தை நான் காண்பிக்கிறேன். മത്തായിയുടെ സുവിശേഷം 12-ാം അധ്യായം 34-ാം വാക്യം. மத்தேயு சுவிசேஷம் 12-ாம் அதிகாரத்தினுடைய 34 வசனத்திலே வாசிக்கும் பொழுது നമ്മുടെ ഫലം കണ്ടറിയാം എന്നുള്ളതാണ്. நம்முடைய கனிகளாலே அறிய முடியும். അവിടെ നമ്മുടെ കർത്താവ് പറയുകയാണ്, அங்கே நம்முடைய ஆண்டவர் சொல்லுகின்றார், ഫലം കൊണ്ടല്ലോ വൃക്ഷം തിരിച്ചറിയുന്നത്. ஒரு கனியினாலே அந்த மரமானது அறியப்படுகிறது. ഒരു വൃക്ഷം ഇങ്ങനെ കിളിർത്തു വരികയാണ്. ஒரு மரமானது அங்கே முளைத்தெழும்புகிறது. അത് വളർന്നു വലുതാവുകയാണ്. அது வளர்ந்து பெரிதாகிறது. അത് ഏത് വൃക്ഷമാണെന്ന് ആർക്കും അറിയില്ല. அது என்ன மரம் என்று யாருக்கும் தெரியவில்லை. പലരും പല അഭിപ്രായങ്ങൾ പറഞ്ഞു. பலரும் பல்வேறு விதமான கருத்துக்கள் சொல்கிறார்கள். ഒടുവിൽ അതിലൊരു ഫലമുണ്ടായി. இறுதியாக அதிலே ஒரு கனி வருகிறது. അപ്പോൾ നമ്മുടെ എല്ലാ സംശയം മാറി. அப்பொழுது நம்முடைய எல்லா சந்தேகம் மாறுகிறது. ഇന്ന വൃക്ഷമാണ് നമ്മൾ തീർച്ചപ്പെടുത്തുകയാണ്. இது இந்த மரம் என்கிறதை நாம் உறுதிப்படுத்துகிறோம். നമ്മുടെ കർത്താവ് പറയുകയാണ്, நம்முடைய ஆண்டவர் சொல்லுகின்றார், ഫലം കൊണ്ടല്ലോ വൃക്ഷം തിരിച്ചറിയുന്നത്. கனியினாலே மரங்கள் அறியப்படுகிறது. പ്രിയപ്പെട്ടവരെ, ഇവിടെ നമ്മുടെ ഫലത്തെ കുറിച്ചാണ് പറയുന്നത്. இங்கே நம்முடைய கனிகளை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது. ഇവിടെ പറയുന്ന ഫലം എന്ന് പറഞ്ഞാൽ എന്താണെന്ന് അറിയാമോ? இங்கே சொல்லப்பட்டிருக்கிற கனி என்கிறது என்ன தெரியுமா? ഒരുപാട് കാര്യങ്ങൾ ഇവിടെ പറഞ്ഞിട്ടില്ല. நிறைய காரியங்கள் ஒன்று சொல்லவில்லை. ആത്മാവിന്റെ ഫലത്തെ കുറിച്ച് ഒന്നുമല്ല ഇവിടെ പറയുന്നത്. ஆவியின் கனியை குறித்து ஒன்றும் சொல்லவில்லை. ഒരൊറ്റ കാര്യമാണ് പറയുന്നത്. ஒரே ஒரு காரியம்தான். എന്താണെന്ന് അറിയാമോ? என்ன தெரியுமா? നമ്മുടെ വാക്കുകളെ കുറിച്ചാണ് പറയുന്നത്. நம்முடைய வார்த்தைகளை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது. നമ്മുടെ വാക്കുകളാണ് ഇവിടെ പറയുന്നത്. நம்முடைய வார்த்தைகள் தான் இங்கே சொல்லப்பட்டிருக்கிறது. അതിനാണ് ഇവിടെ ഫലം എന്ന് പറയുന്നത്. அதுதான் இங்கே கனி என்று சொல்லப்பட்டிருக்கிறது. എന്ന് പറഞ്ഞാൽ കർത്താവ് പറയുകയാണ്, என்று சொன்னால் ஆண்டவர் சொல்கிறார், നമ്മുടെ വാക്കുകൾ കേട്ടാൽ അറിയാം നമ്മൾ രക്ഷിക്കപ്പെട്ടതാണോ എന്ന്. நம்முடைய வார்த்தைகளை கேட்டால் தெரியும் நாம் ரட்சிக்கப்பட்டிருக்கிறோமா இல்லையா என்பதை. പ്രിയപ്പെട്ടവരെ, നമ്മുടെ വാക്കുകൾക്ക് വളരെയധികം പ്രാധാന്യമുണ്ട്. அருமையானவர்களே, நம்முடைய வார்த்தைகளுக்கு மிக முக்கியத்துவம் இருக்கிறது. രക്ഷിക്കപ്പെട്ട നമ്മൾ നമ്മുടെ വാക്കുകളെ വളരെയധികം സൂക്ഷിക്കേണ്ടതായിട്ടുണ്ട്. ரட்சிக்கப்பட்டதான நாம் நம்முடைய வார்த்தைகளை மிக கவனமாய் ஜாக்கிரதையாய் இருக்க வேண்டியது அவசியம். നമുക്കും ദേഷ്യം വരാറുണ്ട്. நமக்கும் கோபம் வரும். നമുക്കും ചിലപ്പോൾ ഇഷ്ടമില്ലാത്ത കാര്യങ്ങളൊക്കെ ആരെങ്കിലും സംസാരിക്കുമ്പോൾ വിഷമം ഉണ്ടാകാറുണ്ട്. ஒருவேளை நமக்கும் கூட பிரியமில்லாத நமக்கு வெறுப்பான காரியங்களை பேசும் பொழுது நமக்கும் கோபம் வரக்கூடிய சூழல் வரலாம். നമുക്ക് ഒരുപക്ഷേ നാവ് കൊണ്ട് തെറ്റായ വാക്കുകൾ പറയാൻ അറിയാമായിരിക്കാം. ஒருவேளை நாமும் கூட நம்முடைய நாவுகளினாலே கெட்ட வார்த்தைகளை பேசுகிறதற்கு தெரியும். ഇതെല്ലാം ശരി തന്നെയാണ്. இதெல்லாம் சரிதான். പക്ഷെ പറയാൻ നമുക്ക് അനുവാദമില്ല. ஆனால் அதை பேசுகிறதுக்கு நமக்கு அனுமதி இல்லை. നാവ് കൊണ്ട് അരുതാത്ത വാക്കുകൾ പറയാനേ നമുക്ക് അനുവാദമില്ല. நாவினாலே நமக்கு ஏற்ற விதமாக இல்லாத வார்த்தைகளை ஒரு நாளும் பேசக்கூடாது. ആ വാക്കുകൾ എന്ന ഫലം കണ്ടാൽ അറിയാം ഈ വൃക്ഷം ഏതാണെന്ന്. அந்த வார்த்தைகள் என்கிறதான கனியினாலே அறிய முடியும் இந்த மரம் என்ன என்று. യാക്കോബ് തന്റെ ലേഖനത്തിൽ ഇങ്ങനെ പറയുന്നുണ്ട്. யாக்கோபு தானே தன்னுடைய நிருபத்திலே இதை குறித்து சொல்லுகின்றார். ഒരു ഉറവയിൽ നിന്ന് പലതരത്തിലുള്ള വെള്ളം വരികയില്ല എന്നാണ് യാക്കോബ് ഓർപ്പിക്കുന്നത്. ஒரு ஊற்றிலிருந்து பல்வேறு விதமான தண்ணீர் அங்கே புறப்படாது என்கிறதை யாக்கோபு எழுதுகின்றார். 3-ാം അധ്യായം അതിന്റെ 12-ാം വാക്യം. 3-ാം அதிகாரத்தினுடைய 12-ാം വചനத்தை வாசிக்கும் பொழுது, ഒരേ ദ്വാരത്തിൽ നിന്ന് മധുരവും കയ്പുമുള്ള വെള്ളം പുറപ്പെട്ടു വരുമോ? ஒரே ஊற்றுக்கண்ணிலிருந்து தித்திப்பும் கசப்புமான தண்ணீர் சுரக்குமோ? എന്ന് പറഞ്ഞാൽ ഒരു ദ്വാരത്തിൽ നിന്ന് കുറെ നേരം മധുരമുള്ള വെള്ളം വരുന്നു, കുറെ നേരം കയ്പുള്ള വെള്ളം വരുന്നു. ஒரு ஊற்றிலிருந்து கொஞ்ச நேரம் நல்ல தித்திப்பான தண்ணீர் வருகிறது, கொஞ்ச நேரம் கசப்பான தண்ணீர் வருகிறது. അങ്ങനെ ഒരു കാര്യമില്ല. அப்படி ஒரு காரியம் இல்லை. മധുരമുള്ള വെള്ളം വരികയാണെങ്കിൽ മധുരമുള്ള വെള്ളം മാത്രം. இனிப்பான தண்ணீர் வரும் என்றால் இனிப்பான தண்ணீர். കയ്പുള്ള വെള്ളം വരികയാണെങ്കിൽ കയ്പുള്ള വെള്ളം മാത്രം. கசப்பான தண்ணீர் வருகிறது என்றால் கசப்பான தண்ணீர். സഭാഹോളി വരുമ്പോൾ മധുരമുള്ള വെള്ളം, சபைக்குள்ளாக வரும் பொழுது இனிப்பான தண்ணீர், ദേഷ്യം വരുമ്പോൾ കയ്പുള്ള വെള്ളം, கோபம் வரும் பொழுது அங்கே கசப்பான தண்ணீர். അങ്ങനെ ഒരു കാര്യമില്ല. அப்படிப்பட்ட ஒரு விஷயம் இல்லை. മറ്റൊരു കാര്യം പറയുന്നത്, மற்றொரு விஷயம் சொல்லப்பட்டிருக்கிறது. അത്തിവൃക്ഷ ഒലിവ് പഴം കായ്ക്കുമോ? அத்திமரம் ஒலிவ பழங்களை கொடுக்குமோ? ഒരു അത്തിവൃക്ഷം നമ്മൾ നട്ടു, ஒரு അത്തിമரத்தை நாம் நடுகிறோம், അതിൽ ഫലം ഉണ്ടായപ്പോൾ அதற்கு கனி வரும்போது ഒലിവ് പഴമാണ്, ஒலிவ பழமாகும். ഒരു മുന്തിരിവള്ളി നട്ടു, ஒரு திராட்சை செடியை நடுகிறோம், അതിൽ ഫലം ഉണ്ടായപ്പോൾ അത്തിപ്പഴമാണ്, அதிலே கனிகள் வரும்பொழுது அத்திப்பழம் வருகிறது. അങ്ങനെ വരികയില്ല. அப்படி ஒரு நாள் வராது. അതേപോലെയാണ് നമ്മുടെ കാര്യം പറയുന്നത്. அதுபோலதானே நம்முடைய விஷயம் சொல்லப்பட்டிருக்கிறது. നാം രക്ഷിക്കപ്പെട്ടവരാണെങ്കിൽ, நாம் ரட்சிக்கப்பட்ட பிள்ளையா இருப்போம் என்றால் നമ്മുടെ വായിൽ നിന്ന്, நம்முடைய நாவிலிருந்து അരുതാത്ത വാക്കുകൾ വരാനേ പാടില്ല. கூடாத வார்த்தைகள் ஒரு நாள் வரக்கூடாது. ദേഷ്യം വരുമെന്നുള്ളത് ശരിയാണ്, ஒருவேளை கோபம் வரலாம், പക്ഷെ അരുതാത്ത വാക്കുകൾ വരാൻ പാടില്ല. தேவையற்றதான வார்த்தைகள், தகுதியற்றதான வார்த்தைகள் வரக்கூடாது. ഒരു കാര്യം കൂടി ഇവിടെ യാക്കോബ് പറയുന്നുണ്ട്. ஒரு காரியத்தை கூட யாக்கோபு எழுதுகிறார். ഉപ്പുറവയിൽ നിന്ന് മധുരമുള്ള വെള്ളം പുറപ്പെടുകയില്ല. அப்படியே ஓர்ப்பான நீரூற்று தித்திப்பான ஜலத்தை கொடுக்க மாட்டாது. ഉപ്പുറവയിൽ നിന്ന് ഉപ്പുവെള്ളം മാത്രമേ വരികയുള്ളൂ. ஓர்ப்பான நீரூற்றிலிருந்து ஓர்ப்பான தண்ணீர் மட்டுமே வரும். ഇതിന്റെ മുൻഭാഗങ്ങളില്
ദൈവത്തെ സ്തുതിക്കുന്ന കാര്യമൊക്കെ യാക്കോബ് പറയുന്നുണ്ട്. இதற்கு முந்திய பகுதியிலே தேவனை துதிக்கிறதான விஷயங்களை குறித்து யாக்கோபு சொல்கிறார். നമ്മുടെ வாயில் നിന്ന് സ്തോത്രത്തിന്റെ ശബ്ദമേ വരാൻ പാടുള്ളൂ. நம்முடைய நாவுகளிலிருந்து ஸ்தோத்திர சத்தங்கள் மட்டுமே எழும்ப வேண்டும். നമ്മുടെ வாயில் നിന്ന് അനുഗ്രഹത്തിന്റെ വാക്കുകൾ മാത്രമേ വരാൻ പാടുള്ളൂ. நம்முடைய வாயிலிருந்து ஆசீர்வாதத்தின் வார்த்தைகள் மட்டுமே வர வேண்டும். നമ്മുടെ வாயில் നിന്ന് തൃപ്തിയുടെ വാക്കുകൾ മാത്രമേ വരാൻ പാടുള്ളൂ. நம்முடைய வாயிலிருந்து திருப்தியின் வார்த்தைகள் மட்டுமே வர வேண்டும். അല്ലാത്ത വാക്കുകൾ വരാൻ പാടില്ല പ്രിയപ്പെട്ടവരെ. அப்படி இல்லாத வார்த்தைகள் ஒரு நாள் வரக்கூடாது அருமையானவர்களே. ഇത് നിസ്സാര കാര്യമാണെന്ന് ആരും ചിന്തിക്കരുത്. இது ஒரு அற்பமான விஷயம் என்று யாரும் எண்ண வேண்டாம். വളരെ വളരെ ഗൗരവമുള്ള കാര്യമാണ്. மிக மிக முக்கியமான விஷயம். എന്തും പറയാൻ നമുക്ക് അനുവാദമില്ല. எதை வேணாலும் பேசுறதுக்கு நமக்கு உரிமை கிடையாது. അങ്ങനെ പറയുന്നവരാണ് നമ്മളെങ്കിൽ, அப்படி ஒருவேளை பேசுகிறவரா இருப்போமாகில், ഈ വാക്യങ്ങളുടെ അടിസ്ഥാനത്തിൽ നാം എങ്ങനെയാണ് കാണുന്നത്? இந்த வசனத்தின் அடிப்படையில் நாம் விவிதமாய் பார்க்கிறோம். ഈ വൃക്ഷം ശരിയായിട്ടില്ല, இந்த மரம் சரியாக இல்லை, നാം രക്ഷിക്കപ്പെട്ടിട്ടില്ല എന്നാണ് അതിന്റെ അർത്ഥം. நாம் ரட்சிக்கப்படவில்லை என்றுதான் அதனுடைய அர்த்தம். നമ്മുടെ വാക്കുകളെ നമ്മൾ സൂക്ഷിക്കേണ്ടതായിട്ടുണ്ട്. நம்முடைய வார்த்தைகளை நாம் கவனத்திலே கையாள வேண்டியது அவசியம். അരുതാത്ത വാക്കുകൾ പറയുന്ന ആരെങ്കിലും ഇവിടെ ഉണ്ടോ? தேவையில்லாத கிட்ட வார்த்தைகள் பேசுகிறவர்கள் இருக்கிறீர்களா? ചീത്ത വാക്കുകൾ പറയുന്ന ആരെങ്കിലും ഉണ്ടോ? மோசமான வார்த்தைகள் பேசுகிறவர்கள் இருக்கிறீர்களா? അശ്ലീല ചുവയുള്ള വാക്കുകൾ പറയുന്ന ആരെങ്കിലും ഉണ്ടോ? மோசமான அசிங்கமான வார்த்தைகள் பேசுகிறவர்கள் இருக்கிறீர்களா? ഉണ്ടെങ്കിൽ അത് ഇന്ന് ഇവിടെ സ്റ്റോപ്പ് ചെയ്യണം. ஒருவேளை இருக்கும் என்றால் அதை இன்றைக்கு நிறுத்த வேண்டும். അത് ജീവിതത്തിൽ പുലർത്തി കൊണ്ടുപോകാൻ പാടുള്ളതല്ല. அதை வாழ்க்கையிலே நாம் தொடர்ந்து வைத்திருக்க கூடாது. അത് അപകടകരമായ കാര്യമാണ്. அது ஆபத்தான ஒரு விஷயம். നമ്മുടെ രക്ഷയെ തന്നെ ചോദ്യം ചെയ്യുന്ന വാക്യമാണ്. நம்முடைய ரட்சிப்பை தானே அது கேள்வி கேட்கக்கூடியதான சந்தேகப்படக்கூடியதான ஒரு காரியம். കർത്താവ് ഒരു സഭയെ സ്ഥാപിച്ചു. ஆண்டவர் ஒரு சபையை ஸ்தாபித்தார். അതിന്റെ പ്രാദേശിക ഘടകങ്ങൾ ലോകത്തിന്റെ എല്ലാ ഭാഗങ്ങളിലും ഉണ്ട്. அதனுடைய உள்ளூர் நிலையானது உலகத்தின் பல பகுதிகளிலே இருக்கிறது. എന്തിനു വേണ്ടിയാണ് കർത്താവ് പ്രാദേശിക സഭകളെ സ്ഥാപിച്ചിരിക്കുന്നത്? ஏன் உள்ளூர் சபைகளை ஆண்டவர் ஏற்படுத்தி வைத்திருக்கிறார்? ദൈവമക്കൾ എന്ന ആ പേര് വിളിക്കപ്പെടുന്ന ഒരു കൂട്ടം സമൂഹത്തിൽ ഉണ്ടാവുക. தேவனுடைய பிள்ளைகள் என்கிறதான அழைக்கப்படுகிற ஒரு கூட்டம் அங்கே உருவாக வேண்டும் என்பதாகும். എന്റെ മക്കളാണ് അവര്. அவர்கள் என்னுடைய பிள்ளைகள், ലോകത്തിന്റെ മക്കളല്ല, உலகத்தின் பிள்ளைகள் அல்ல. എന്റെ മക്കളാണ് അവര്. என்னுடைய பிள்ளைகள் அவர்கள். ഓ, എന്തോ ഒരു വലിയ പദവിയാണത്. ஓ, எவ்வளவு பெரியதான பதவியை கொடுத்திருக்கிறார். നാം ദൈവമക്കളാണെന്ന് എങ്ങനെ തിരിച്ചറിയാനാണ്? நாம் எவ்விதமாக தேவனுடைய பிள்ளைகள் என்பதை அறிய முடியும். ദൈവവചനത്തിനായുള്ള ദാഹം കണ്ടറിയാനായിട്ട് കഴിയും. தேவவசனத்தின் மீது உள்ளதான தாகத்தினாலே அறிய முடியும். പാപത്തോടുള്ള വിയോജിപ്പ് കണ്ടറിയാൻ പറ്റും. பாவத்தை குறித்ததான வெறுப்பின் மூலமாய் அறிய முடியும். നമ്മുടെ പ്രവൃത്തി കണ്ടറിയാൻ പറ്റും. நம்முடைய கிரியையின் மூலமாய் அறிய முடியும். നമ്മുടെ നടപ്പ് കണ്ടറിയാൻ പറ്റും. நம்முடைய நடக்கையின் மூலமாய் அறிய முடியும். സഹോദരന്മാരെ സ്നേഹിക്കുന്നതിലൂടെ അറിയാൻ പറ്റും. சகோதரர்களை நேசிக்கிறது மூலமாய் அறிய முடியும். മാത്രമല്ല നമ്മുടെ വാക്കുകളിലൂടെ അറിയാൻ പറ്റും. மட்டுமல்ல நம்முடைய வார்த்தைகள் மூலமாய் அறிய முடியும். നാം ദൈവമക്കളായിട്ട് തന്നെ ജീവിക്കണം പ്രിയപ്പെട്ടവരെ. நாம் தேவனுடைய பிள்ளைகளாய் வாழ வேண்டும் அருமையானவர்களே. ആ പേരിന്റെ മഹത്വം നമ്മൾ കാത്തു സൂക്ഷിക്കണം. அந்த பேருக்குரியதான மகிமையை காத்துக்கொள்ள வேண்டும். ഓ, നമ്മുടെ കർത്താവ് എത്രയോ വലിയവനാണ്. ஓ, நம்முடைய ஆண்டவர் எவ்வளவு பெரியவர். അവൻ എത്രയോ ശ്രേഷ്ഠനാണ്. அவர் எவ்வளவு உன்னதமானவர். ആയിരങ്ങളിൽ പതിനായിരങ്ങളിൽ ശ്രേഷ്ഠനാണ്. ஆயிரங்கள் பதினாயிரங்களிலும் சுந்தரர். അവനൊപ്പം പറയാൻ ഒരാളുമില്ല. அவருக்கு சமமாய் சொல்லுகிறதற்கு யாரும் இல்லை. അവനോട് സദൃശനായ ആരുമില്ല പ്രിയപ്പെട്ടവരെ. அவருக்கு ஒப்பாக ஒருவரும் இல்லை. ആ കർത്താവിന് മക്കളായി ദൈവം നമ്മളെ തീർത്തപ്പോൾ, அந்த ஆண்டவருடைய பிள்ளைகளாய் நம்மை மாற்றின பொழுது ആ പേരിന്റെ വിശുദ്ധി നമ്മൾ സൂക്ഷിക്കണം. அந்த பேருக்குரியதான பரிசுத்தத்தை நாம் காத்துக்கொள்ள வேண்டும். ഈ പേര് ദൈവമക്കളായി തീരാത്ത ആരെങ്കിലും ഇവിടെ ഉണ്ടോ? ஒருவேளை தேவனுடைய பிள்ளைகளாக மாறாத யாராவது இங்கே இருப்பீர்களா? ഞാൻ രക്ഷിക്കപ്പെട്ട ഒരു വ്യക്തി അല്ല എന്ന നിലയിൽ ആരെങ്കിലും ഉണ്ടോ? ஒருவேளை நான் ரட்சிக்கப்படவில்லை என்கிற சிந்தனையில் யாராவது இருப்பீர்களா? ഞാൻ ക്രൂശിങ്കലേക്ക് ഇതുവരെ ചെന്നിട്ടില്ല. நான் இதுவரைக்கும் சிலுவை எண்டையிலே வரவில்லை. ഞാൻ ദൈവപുത്രനെ എന്റെ ഹൃദയത്തിന്റെ കണ്ണുകൾ കൊണ്ട് കണ്ടിട്ടില്ല. நான் இதுவரைக்கும் தேவகுமாரனுடைய அகக்கண்களாலே தரிசிக்கவில்லை. യേശുവിനോട് ഞാൻ എന്റെ പാപങ്ങളെ ഏറ്റു പറഞ്ഞിട്ടില്ല. ஆண்டவரிடத்தில் என்னுடைய பாவங்களை நான் அறிக்கை செய்யவில்லை. ഞാൻ എന്റെ പേര് ജീവപുസ്തകത്തിൽ എഴുതിയിട്ടില്ല. என்னுடைய பெயர் இதுவரைக்கும் ஜீவ புத்தகத்தில் எழுதப்படவில்லை. അങ്ങനെയുള്ള ഏതെങ്കിലും സഹോദരനോ സഹോദരിയോ ഈ കൂട്ടത്തിലുണ്ടോ? அப்படிப்பட்டதான யாதொரு சகோதரனோ சகோதரியோ இங்கே இருப்பீர்களாகில், ദൈവം നമ്മളെ ഈ ക്യാമ്പിൽ കൊണ്ടുവന്നതാണ്. தேவன் நம்மை இந்த முகாமுக்கு கொண்டு வந்திருக்கிறார். പക്ഷെ നിങ്ങളുടെ കൂട്ടുകാർ വിളിച്ചോണ്ട് വന്നതായിരിക്കാം. ஒருவேளை உங்களுடைய சிநேகிதர்கள் உங்களை அழைத்து கொண்டு வந்திருக்கலாம். പക്ഷെ ദൈവമാണ് നിങ്ങളെ ഇവിടെ കൊണ്ടുവന്നത്. ஆனால் தேவன் தான் உங்களை இங்கே கொண்டு வந்திருக்கிறார். ദൈവം തന്നെയാണ് നിങ്ങളെ കൊണ്ടുവന്നത്. தேவன் தான் உங்களை இங்கே கொண்டு ഈ வந்திருக்கிறார். ക്യാമ്പിൽ വെച്ച് നിങ്ങളുടെ ജീവിതത്തെ നിങ്ങൾ ദൈവത്തിനായി സമർപ്പിക്കേണ്ടതായിട്ടുണ്ട്. இந்த முகாமில் வைத்து உங்களுடைய வாழ்க்கையை தேவனுக்கு என்று நீங்கள் அர்ப்பணிக்க வேண்டியது அவசியமாய் இருக்கிறது. ക്രൂശിന്റെ ചുവട്ടിലേക്ക് നിങ്ങൾ അടുത്ത് വരേണ്ടതായിട്ടുണ്ട്. சிலுவை அண்டையிலே நீங்கள் வர வேண்டியது அவசியமாய் இருக்கிறது. ദൈവപുത്രനോട് പാപങ്ങളെ ഏറ്റു പറയേണ്ടതായിട്ടുണ്ട്. தேவகுமாரனிடத்தில் உங்களுடைய பாவங்களை அறிக்கை செய்ய வேண்டியது அவசியமாய் இருக்கிறது. നിങ്ങൾ ഒരു പുതിയ സൃഷ്ടിയായി തീരേണ്ടതായിട്ടുണ്ട്. நீங்கள் ஒரு புதிய சிருஷ்டியாய் மாற வேண்டும். നിങ്ങളെ കർത്താവിന് ആവശ്യമുണ്ട്. உங்களை ஆண்டவருக்கு நீங்கள் அவசியம். നിങ്ങളുടെ സാഹചര്യം എന്തുമാകട്ടെ, நீங்கள் உங்களுடைய சூழல் எதுவாகட்டும், ഒരുപക്ഷെ സാമ്പത്തികമായി ഉന്നതനോ താണ വ്യക്തിയോ ആയിരിക്കാം. ஒருவேளை பொருளாதார நிலையிலே நீங்கள் மேன்மையானவர்களோ கீழ்மக்களாகவோ இருக்கலாம். വിദ്യാഭ്യാസം ഉള്ളയാളോ ഇല്ലാത്തയാളോ ആയിരിക്കാം. படித்தவரோ படியாதவராகவோ இருக்கலாம். ജോലി ഉള്ളയാളോ ഇല്ലാത്തയാളോ ആയിരിക്കാം. வேலை உள்ளவரோ வேலை இல்லாதவராகவும் இருக்கலாம். പല രോഗങ്ങളാൽ കഴിയുന്നയാളായിരിക്കാം. பல வியாதிகளாலே பாரப்படுகிறவர்களாக இருக்கலாம். ഒരുപാട് പ്രശ്നങ്ങൾ നിങ്ങൾക്കുണ്ടായിരിക്കാം. அநேக பிரச்சனைகள் உங்களுக்கு இருக்கலாம். ഇന്ന് പകൽ ഞങ്ങൾ വ്യക്തമായിട്ട് പറയട്ടെ, இந்த பகல் வேளையில் நான் தெளிவாய் சொல்ல விரும்புகிறேன். ദൈവപുത്രൻ നിങ്ങൾക്ക് മതിയായവനാണ്. இந்த தேவகுமாரன்
குமாரன் உங்களுக்கு போதுமானவர். നിങ്ങളുടെ ജീവിതത്തെ അവന്റെ കരങ്ങളിൽ സമർപ്പിക്കുമെങ്കിൽ, உங்களுடைய வாழ்க்கை அவருடைய கரங்களிலே ஒப்புவிப்பீர்களாகில், ഈ കർത്താവിനായിട്ട് നിങ്ങൾ ജീവിക്കുമെങ്കിൽ, இந்த ஆண்டவருக்காக நீங்கள் வாழ்வீர்களாகில், നിങ്ങളുടെ ജീവിതത്തെ സമ്പൂർണ്ണമായി മാറ്റിമറിക്കുന്നവനാണ് ഈ നസ്രയനായ യേശു. உங்களுடைய வாழ்க்கையை முற்றிலுமாக தலைகீழாக மாற்றக்கூடியவர் தான் அந்த நசரனாகிய கிறிஸ்து இயேசு. ഈ യേശുവിന്റെ അടുക്കലേക്ക് നമ്മൾ വരണം. இந்த ஆண்டவரிடத்தில் நீங்கள் வர வேண்டும். കർത്താവ് നമ്മളെ സഹായിക്കട്ടെ. ஆண்டவர் நமக்கு உதவி செய்வாராக. കർത്താവ് സഭയുടെ സ്ഥാപനത്തിന്റെ ഉദ്ദേശമാണ് നമ്മൾ കാണുന്നത്. ஆண்டவர் சபையை ஸ்தாபித்ததனுடைய நோக்கத்தை குறித்து நாம் சிந்திக்கிறோம். രണ്ടാമത്തെ ആശയത്തിലേക്ക് വരുന്നു. இரண்டாவது கருத்துக்குள்ளாய் வருகிறேன். സഭയുടെ സ്ഥാപനത്തിലൂടെ ദൈവം ഉദ്ദേശിക്കുന്ന രണ്ടാമത്തെ കാര്യം, சபையை தேவன் ஸ்தாபித்தது மூலமாய் அவர் எதிர்பார்க்கிறது என்ன? ഉപദേശപരമായി മുന്നോട്ട് പോകുന്ന ഒരു കൂട്ടം ഉണ്ടാവുക എന്നുള്ളതാണ്. உபதேசத்தின் அடிப்படையிலே முன்னேறக்கூடியதான ஒரு கூட்டம் உண்டாக வேண்டும். ഉപദേശപരമായി മുന്നോട്ട് പോകുന്ന ഒരു കൂട്ടം ഉണ്ടാവുക. உபதேசத்தின் அடிப்படையிலே முன்னேறக்கூடிய ஒரு கூட்டம். പ്രിയപ്പെട്ടവരെ, ഉപദേശമാണ് ക്രൈസ്തവ സഭയുടെ അടിസ്ഥാനം എന്ന് പറയുന്നത്. அருமையானவர்களே, உபதேசங்கள் தான் அல்லது போதனைகள் தான் கிறிஸ்தவ சபையினுடைய அஸ்திவாரங்களாய் இருக்கிறது. നമുക്കറിയാം, ഒരു ട്രെയിൻ പോകുമ്പോൾ അതിന് ട്രാക്ക് ഉണ്ട്. நமக்கு தெரியும், ஒரு ட்ரெயின் போகும் பொழுது அதற்கு ட்ராக் இருக்கிறது എന്ന് പറയുന്ന ഒരു ക്രിസ്ത്യാനിക്ക് യാത്ര ചെയ്യാനുള്ള ട്രാക്ക് എന്ന് പറയുന്നത് ഉപദേശമാണ്, ഡോക്ടറിനാണ്. என்று சொன்னால் ஒரு கிறிஸ்தவனுக்கு அவன் பயணப்பட வேண்டியதான அந்த ட்ராக் தான் உபதேசம் அல்லது போதனை என்பதாகும். ആ ട്രാക്ക് തെറ്റി നമ്മൾ മുന്നോട്ട് പോയാൽ ദൈവം പ്രസാദിക്കുകയില്ല. அந்த ட்ராக்கிலிருந்து நாம் வெளியே போவோம் என்றால் தேவன் நம்மிடத்திலிருந்து அவர் பிரியமாய் இருக்க மாட்டார். ഉപദേശത്തിന് അത്രമാത്രം പ്രാധാന്യം വേദപുസ്തകത്തിലുണ്ട്. உபதேசங்களுக்கு அந்த அளவுக்கு வேத புத்தகத்திலே முக்கியத்துவம் கொடுக்கப்பட்டிருக்கிறது. തിമോത്തിയോസിന്റെ രണ്ടാം ലേഖനം 2-ാം അധ്യായം 5-ാം വാക്യം നമുക്കറിയാം. திமோத்தேயு 2-ாம் அதிகாரத்தினுடைய 5வது வசனத்தை நமக்கு தெரியும். 2 തിമോത്തിയോസ് 2:5 നമ്മൾ വായിക്കുന്നു. 2 திமோத்தேயு 2:5 நாம் வாசிக்கின்றோம். ഒരുത്തൻ മല്ല് കെട്ടിയാലും ചട്ടപ്രകാരം പോരാടുകയിൽ അവന് കിരീടം കിട്ടുകയില്ല. ஒருவன் மல்யுத்தம் பண்ணினாலும் சட்டத்தின்படி பண்ணாவிட்டால் முடிசூட்டப்படான். ഞാൻ ഈ പറഞ്ഞു വരുന്നത്, நான் இங்கே சொல்லி வருகிறது, നമ്മൾ എന്തെല്ലാം കാര്യങ്ങൾ ചെയ്താലും, நாம் என்னெல்லாம் காரியங்களை செய்தாலும், എത്ര ശ്രേഷ്ഠമായ കാര്യങ്ങൾ ചെയ്താലും, எவ்வளவு மேன்மையான காரியங்களை செய்தாலும், ഉപദേശം വിട്ട് നമ്മൾ ചെയ്താൽ, நாம அந்த உபதேசத்தை விட்டு அதை செய்வோமாகில் ഒരു പ്രയോജനവും ഇല്ലെന്ന് പറയാനാണ് ഈ വരുന്നത്. அது ஒரு பயனும் இல்லை என்பதை சொல்ல விரும்புகிறேன். ഒരാൾ ഇവിടെ മല്ല് കെട്ടി, ஒருவன் இங்கே மல்யுத்தம் பண்ணினான், ഒരു മത്സരമാണ്, அது ஒரு போட்டி. രണ്ടു പേര് തമ്മിൽ മത്സരത്തിൽ പങ്കെടുക്കുകയാണ്. ரெண்டு பேரும் அந்த போட்டியிலே பங்கு பெறுகிறார்கள். ഒരാൾ മറ്റേയാളെ പരാജയപ്പെടുത്തി, ஒரு மனிதன் மற்றொருவனை தோற்கடிக்கிறான். പക്ഷേ ഇവിടെ പറയുന്നത് എന്താണ്? ஆனால் அங்கே என்ன சொல்லப்படுகிறது? അവന് കിരീടം കിട്ടുകയില്ലെന്നാ പറയുന്നത്. அவனுக்கு கிரீடம் கிடைக்கவில்லை. അയ്യോ, എന്താ കാര്യം? ஏன் அவனுக்கு முடிசூட்டப்படவில்லை? എതിരാളിയെ പരാജയപ്പെടുത്തിയില്ലേ? அங்கே எதிரியை தோற்கடித்தான் அல்லவா? ഇനി കിരീടം കിട്ടുന്നതിന് എന്നാ പ്രശ്നം? இனி முடிசூட்டப்படுகிறதுக்கு என்ன பிரச்சனை? നിനക്ക് കിട്ടുകയില്ലെന്നാ പറയുന്നത്. உனக்கு கிடைக்காது என்றுதான் சொல்லப்படுகிறது. എന്താ കാര്യം എന്നറിയാമോ? என்ன காரியம் தெரியுமா? ഈ മത്സരത്തിന് ഒരു റൂൾസ് ആൻഡ് റെഗുലേഷൻസ് ഉണ്ടായിരുന്നു. இந்த போட்டிக்கு சில நிபந்தனைகள் இருக்கிறது. അത് തെറ്റിച്ചാണ് ഇവനോട് മത്സരം നടത്തിയത്. அதனுடைய வழிமுறைகளை நிபந்தனைகளை மீறி இதை செய்திருக்கிறார். ഒരു ചട്ടം ഇവിടെ ഉണ്ടായിരുന്നു. ஒரு சட்டம் இங்கே இருக்கிறது. പ്രിയപ്പെട്ടവരെ, ആ ചട്ടം ലംഘിച്ചാണ് ഇവർ തമ്മിൽ പോരാട്ടം നടത്തിയത്. அந்த சட்டத்தை மீறி இந்த போட்டி இங்கே நடைபெற்றிருக்கிறது. നീ വിജയിച്ചു എന്നുള്ളത് ഒരളവ് ശരിയാണ്. அதாவது நீ வெற்றி பெற்றாய் என்கிறது மிகவும் உண்மைதான். പക്ഷേ ഇതിനൊരു നിയമം ഉണ്ടായിരുന്നു. ஆனால் இதற்கென்று ஒரு சட்டம் இருக்கிறது. ആ നിയമത്തെ നീ ലംഘിച്ചാണ് ഇവിടെ മത്സരിച്ചത്. அந்த போட்டிகளுக்குரியதான வரைமுறையை மீறி நீ செயல்பட்டிருக்கிறாய். അതുകൊണ്ട് നിനക്ക് കിരീടം കിട്ടുകയില്ലെന്ന്. ஆகவே உனக்கு முடிசூட்டப்பட முடியாது. അവന് ഫസ്റ്റ് പ്രൈസ് കൊടുത്തില്ലെങ്കിൽ ഒരു പ്രോത്സാഹന സമ്മാനമെങ്കിലും കൊടുക്കാമല്ലോ. ஒருவேளை அவனுக்கு முதல் பரிசு கிடைக்கவில்லை என்றாலும் உற்சாக பரிசாவது கொடுக்கலாமே. ഇത്രയും കഷ്ടപ്പെട്ടതല്ലേ? இவ்வளவு கஷ்டப்பட்டிருக்கிறானே. ഇല്ല, இல்லை, അവന് കിരീടം കിട്ടുകയില്ല. அவனுக்கு எந்த விதமான பரிசும் கிடையாது. പ്രിയപ്പെട്ടവരെ, ഒരു പ്രോത്സാഹന സമ്മാനം എന്നൊക്കെ പറയുന്നത് നമ്മുടെ ഒരു ഭാവനയാണ്. ஒருவேளை உற்சாக பரிசு என்கிறது நம்முடைய ஒரு சிந்தனை. കർത്താവിന് അങ്ങനെ ഒരു കാര്യമില്ല. ஆண்டவரிடத்தில் அப்படிப்பட்ட ஒரு விஷயம் கிடையாது. ഒരാൾ രക്ഷിക്കപ്പെട്ടിട്ടില്ല, ஒருவன் ரட்சிக்கப்படவில்லை, ഇങ്ങനെയുള്ള ക്യാമ്പിലൊക്കെ വരുന്നുണ്ട്, இப்படிப்பட்ட முகாமுக்கு வருகிறார், പാട്ട് പാടുന്നുണ്ട്, പ്രാർത്ഥിക്കുന്നുണ്ട്, பாட்டு பாடுகிறார், ஜெபம் பண்ணுகிறார், പള്ളിയിൽ പോകുന്നുണ്ട്, ஆலயத்துக்கு போகிறார், അടിപിടി ഒന്നും ഉണ്ടാക്കുന്നില്ല, எந்த விதமான சண்டை சச்சரவுகள் கிடையாது, കള്ളുകൂടി ഒന്നുമില്ല, மதுபானம் கிடையாது. എന്ത് കണ്ടുകൊണ്ട് ആ ആള് സ്വർഗത്തിൽ പോകുമോ? ஓ, அப்படி பார்க்கக்கூடிய நிலையில் அந்த மனிதன் பரலோகத்துக்கு போவானா? ഇല്ല. இல்லை. രക്ഷിക്കപ്പെടുക എന്നുള്ള ഒരു പ്രമാണമുണ്ട്. ரட்சிக்கப்பட வேண்டும் என்கிறதான ஒரு சட்டம் இருக்கிறது. ആ പ്രമാണം പാലിച്ചാൽ മാത്രമേ ദൈവമക്കളായി തീരുകയുള്ളൂ. அந்த சட்டத்தை கைக்கொண்டால் மட்டுமே தேவனுடைய பிள்ளையாய் மாற முடியும். ഉപദേശത്തോടുള്ള ബന്ധത്തിൽ അത് തന്നെയാണ് കാര്യം. ഉപദേശത്തോടുള്ള ബന്ധത്തിലും അത് തന്നെയാണ് കാര്യം. உபதேசத்தோடுള്ളதான தொடர்பிலும் அதுதான் இங்கே விஷயம். ഇപ്പൊ നമ്മൾ സ്നാനം നടത്താനായിട്ട് പോകുന്നു. நாம் ஞானஸ்நான நிகழ்வு நிகழ்த்த போகிறோம். ഞാൻ സ്നാനപ്പെടുക എന്ന് പറഞ്ഞ് ചുമ്മാ പോയി അങ്ങ് സ്നാനപ്പെട്ടാ മതിയോ? நான் ஞானஸ்நானம் எடுக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு சும்மா ஞானஸ்நானம் எடுத்தா பிரயோஜனம் இருக்குதா? അവർ രക്ഷിക്കപ്പെട്ടവരായിരിക്കണം. அவர்கள் ரட்சிக்கப்பட்டவர்களாய் இருக்க வேண்டும். സ്നാനത്തിന്റെ ആവശ്യകത മനസ്സിലാക്കിയിരിക്കണം. ஞானஸ்நானத்தினுடைய அவசியத்தை புரிந்தவர்களாய் இருக்க வேண்டும். പിതാവിനെയും പുത്രനെയും പരിശുദ്ധാത്മാവിന്റെ നാമത്തിൽ സ്നാനമേൽക്കണം. பிதா குமாரன் பரிசுத்த ஆவியானுடைய நாமத்திலே ஞானஸ்நானம் பெற வேண்டும். സ്നാനമേറ്റ് കഴിഞ്ഞാൽ ஞானஸ்நானம் பெற்றதற்கு பின்பாக
കർത്താവിനായിട്ട് ജീവിക്കണമെന്നുള്ള ഉറപ്പുണ്ടായിരിക്കണം. ஆண்டவருக்காக வாழ்வேன் என்கிற உறுதிப்பாடு இருக்க வேண்டும். ഞാൻ ഇപ്പൊ സ്നാനമേൽക്കുകയാണ്, நான் இப்போ ஞானஸ்நானம் எடுக்கிறேன், അത് കഴിഞ്ഞ് ഞാൻ എന്റെ വഴിയെ പൊക്കോളാം. அதுக்கப்புறம் நான் ஏன் வழியில போவேன்? പാടില്ല, கூடாது, അനുവദനീയമല്ല. அது அனுமதிக்கப்படவில்லை. ദൈവപുത്രന് വേണ്ടി ജീവിക്കാനാണ് സ്നാനമേൽക്കുന്നത്. தேவகுமாரனுக்காக வாழும்படியாக தான் நான் ஞானஸ்நானம் பெற வேண்டும். ഉപദേശത്തിലേക്ക് തിരിച്ചു വരാം. உபதேசத்துக்கு திரும்பி வருவோம். എന്തെല്ലാം ചെയ്താലും என்னெல்லாம் செய்தாலும் ഉപദേശം വിട്ട് ചെയ്താൽ അത് പ്രയോജനമില്ലാത്തതാണ്. உபதேசம் இல்லாதபடிக்கு செய்வோம் என்றால் அதனாலே ஒரு பலனும் இல்லை. നിനക്ക് കിരീടം കിട്ടുകയില്ലെന്നാ പറയുന്നത്. உங்களுக்கு அதற்குரியதான வெகுமதி கிடைக்காது என்று தான் சொல்லப்பட்டிருக்கிறது. ഉപദേശത്തിന് അത്രമാത്രം പ്രാധാന്യം വേദപുസ്തകത്തിലുണ്ട്. உபதேசத்திலே அந்த அளவுக்கு முக்கியத்துவம் வேத புத்தகத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. യൂദായുടെ ലേഖനം 20-ാം വാക്യത്തിൽ നാം ഇങ്ങനെ കാണുന്നുണ്ട്. யூதாவினுடைய நிருபத்தினுடைய 20வது வசனத்திலே நாம் விதமாக வாசிக்கின்றோம். നിങ്ങൾക്ക് ആത്മീക വർധനവ് വരുത്തണമെന്ന് അവിടെ പറയുന്നുണ്ട്. நீங்கள் உங்களுடைய ஆவிக்குரிய பெருக்கத்தை நீங்கள் உண்டு பண்ண வேண்டும் என்று சொல்லப்படுகிறது. നിങ്ങൾക്ക് ആത്മീക വർധനവ് വേണം, உங்களுடைய ஆவிக்குரியதான பெருக்கம் அங்கே இருக்க வேண்டும். പക്ഷേ ആ ആത്മീക വർധനയ്ക്ക് ഒരു അടിസ്ഥാനമുണ്ടെന്നാണ് പറയുന്നത്. அந்த ஆவிக்குரிய பெருக்கத்திற்கு ஒரு அடிப்படை அவசியമായി இருக்கிறது. എന്താണ് അടിസ്ഥാനം എന്ന് പറയുന്നത്? என்ன அதனுடைய அடிப்படை? നിങ്ങൾക്ക് ലഭിച്ച അതിവിശുദ്ധ വിശ്വാസത്തെ അടിസ്ഥാനമാക്കി உங்களுக்கு கிடைக்கப்பட்டிருக்கிற மகா பரிசுத்தமான விசுவாசத்தின் மேல். ചില ആളുകൾ പറയാറുണ്ട് നമുക്ക് കുറച്ചുകൂടെ ഉണർവൊക്കെ വേണം. சிலர் சொல்லுவாங்க நமக்கு இன்னும் கொஞ்சம் கூட ஒரு எழுப்புதல் வேண்டும், കുറച്ച് ബഹളവും ആട്ടവും പാട്ടും ഒക്കെ വേണം, கொஞ்சம் ஆட்டம் பாட்டம் சாட்டம்லாம் வேணும். പക്ഷെ പ്രിയപ്പെട്ടവരെ, ഉണർവ് നല്ല കാര്യമാണ്. ஆனால் எழுப்புதல்ங்கிறது நல்லதுதான். പക്ഷെ ഉണർവ് എന്ന് പറഞ്ഞാൽ എന്താണെന്നുള്ളത് നമ്മൾ മനസ്സിലാക്കണം. எழுப்புதல் என்றால் என்ன என்கிறதை புரிந்து கொள்ள வேண்டும். ഇവിടെ പറയുന്നത് இங்கே சொல்லப்பட்டிருக்கிறது നമുക്ക് ആത്മീക വർധനം അത്യാവശ്യമാണ്, நமக்கு ஆவிக்குரியதான பெருக்கம் அவசியமே. പക്ഷെ അത് ഈ ഉപദേശത്തിന്റെ അടിസ്ഥാനത്തിലേ പറ്റത്തുള്ളൂ. ஆனால் இது இந்த உபதேசத்தின் அடிப்படையில் இருக்க வேண்டும். അയ്യോ, അവിടെ അങ്ങനെയാണല്ലോ ആത്മീക വർധനവ്. ஓ, அங்கே எப்படி ஆவிக்குரிய நிலையில வளருகிறார்கள்? ഞാൻ ഇന്നടത്ത് പോയപ്പോൾ അവിടെ അങ്ങനെയാണല്ലോ ആത്മീക വർധനവ് കണ്ടത്. ஓ, நான் இந்த இடத்துக்கு போன பொழுது அங்கே இப்படிதானே நான் ஆவிக்குரிய பெருக்கத்தை பார்க்கிறேன். അതൊന്നും പറഞ്ഞിട്ട് ഇവിടെ കാര്യമില്ല. அதெல்லாம் சொல்லி இங்க ஒரு பிரயோஜனம் இல்லை. ദൈവവചനം എന്ത് പറയുന്നു? தேவனுடைய வசனம் என்ன சொல்கிறது? ആ ഉപദേശത്തെ അടിസ്ഥാനപ്പെടുത്തിയാണ് ആത്മീക വർധനം എന്ന് പറയുന്നത്. அந்த உபதேசத்தை அஸ்திபாரமாய் கொண்டுதான் நாம் ஆவிக்குரிய நிலையிலே வளர வேண்டும். ഈ ഉപദേശത്തിലല്ലാതെ ആത്മീക വർധനം വരുത്താൻ പ്രമാണമില്ല. இப்படிப்பட்டதான உபதேசத்தை அடிப்படையா இல்லாதபடிக்கு ஆவிக்குரிய வளர்ச்சி என்கிறது கிடையாது. ഉപദേശത്തിന് വളരെയധികം പ്രാധാന്യമുണ്ട് എന്നാണ് നമ്മൾ കാണുന്നത്. உபதேசத்துக்கு மிக முக்கியத்துவம் இருக்கிறது என்கிறத நாம் பார்க்கிறோம். നാം ഉപദേശത്തിൽ സഭയിൽ ഒരു വിട്ടുവീഴ്ചയും വരുത്താൻ പാടില്ല. நாம் சபையிலே இங்கே போதனையின் விஷயத்திலே ஒரு நாளும் எந்த விதத்திலும் விட்டு கொடுக்க கூடாது. സഭയുടെ നേതൃത്വം നടത്തുന്ന ഒരുപാട് ബഹുമാന്യ പ്രിയപ്പെട്ടവരുടെ ഉണ്ടല്ലോ. சபையினுடைய பொறுப்புள்ளதான சகோதரர்கள் இங்கே அதிகமாக இருக்கிறீர்களே. പ്രിയപ്പെട്ടവരെ, സഭയുടെ നേതൃത്വത്തിൽ നാം ആയിരിക്കുമ്പോൾ ഉപദേശ കാര്യങ്ങളിൽ ആരുടെയും കാര്യത്തിൽ വിട്ടുവീഴ്ച വരുത്താൻ പാടില്ല. சபையினுடைய பொறுப்புகளை நாம் வகித்துக் கொண்டிருக்கக்கூடிய சந்தர்ப்பத்திலே உபதேசத்தின் காரியத்திலே எந்த இடத்திலும் நாம் விட்டுக் கொடுக்க கூடாது. നമുക്കറിയാം, ഒരു പ്രാദേശിക സഭ സ്വതന്ത്രമാണ്. நமக்கு தெரியும், ஒரு உள்ளூர் சபையானது அது சுயாதீனமானது. നമുക്ക് ഒരു ഹെഡ് അങ്ങനെയുള്ള കാര്യങ്ങളൊന്നുമില്ല. நமக்கு ஒரு தலைவர் அப்படிப்பட்டதான காரியம் ஒன்று கிடையாது. തലയുണ്ട്, நமக்கு ஒரு தலை இருக்குது. ക്രിസ്തുവേശുവാണ് നമ്മുടെ തല. கிறிஸ்து தான் நம்முடைய சிரசு. പ്രിയപ്പെട്ടവരെ, ആ കർത്താവാണ് നമ്മളെ പരിപാലിച്ചുകൊണ്ടിരിക്കുന്നത്. நம்முடைய ஆண்டவர் தான் நம்மை அவர் ஆளுகை செய்து கொண்டிருக்கிறார். അപ്പം നമ്മൾ സ്വതന്ത്രമാണ് എന്നുള്ളതാണ് നമുക്ക് കാണാനായിട്ട് കഴിയും. நாம் சுயாதீனமாக சுதந்திரமானவர்கள் என்கிறதான் இது வெளிப்படுத்துகிறது. ഓരോ ലോക്കൽ അസംബ്ലിക്കും സ്വാതന്ത്ര്യമുണ്ട്. ஒவ்வொரு உள்ளூர் சபைக்கும் அதனுடைய சுயாதீனங்கள் இருக்கிறது. പക്ഷെ ഞാൻ പറഞ്ഞു വരുന്നത്, ஆனால் நான் இங்கே சொல்லி வருகிறேன், ആ സ്വാതന്ത്ര്യം നമുക്ക് ഉള്ളത് കൊണ്ട്, அந்த சுயாதீனம் நமக்கு இருக்கிறபடியினாலே ഈ ഉപദേശത്തിന് വിരുദ്ധമായ ഒരു തീരുമാനം എടുക്കാൻ നമുക്ക് പ്രമാണമില്ല. இந்த உபதேசங்களுக்கு எதிராக நாம் தீர்மானம் எடுக்கலாம் என்கிறதான சட்டம் இல்லை. ചിലർ പറയാറുണ്ട്, சொல்றாங்க, ഇത് ഞങ്ങളുടെ സഭയുടെ ഒരു തീരുമാനമാണ്. இது எங்களுடைய சபையினுடைய ஒரு தீர்மானம். സഭയ്ക്ക് തീരുമാനം എടുക്കാൻ അനുവാദമുണ്ട്. சபைக்கு தீர்மானம் எடுக்க அனுமதி இருக்கிறது. ഒരു പ്രോഗ്രാം നടത്തുമ്പോൾ എങ്ങനെയാണെന്ന് തീരുമാനിക്കാനുള്ള അനുവാദമുണ്ട്. ஒரு ப்ரோகிராம் நடத்தும் பொழுது அதை எவ்விதமாக கூட்டம் நடத்தும் பொழுது அதை எவ்விதமாக நடத்தலாம் என்கிறதான தீர்மானிக்கக்கூடிய உரிமை உண்டு. സഭയുടെ ക്രമീകരണങ്ങൾ തീരുമാനിക്കാൻ അവകാശമുണ്ട്. சபையுடைய ஒழுங்குகளை செய்கிறதற்கு உரிமை உண்டு. ഒരുപാട് കാര്യങ്ങളിൽ തീരുമാനമെടുക്കാനുള്ള അവകാശമുണ്ട്. ஏராளமான காரியங்களிலே தீர்மானிக்கிறதற்கு உரிமை உண்டு. പക്ഷെ വചനത്തിന് വിപരീതമായ ഒരു തീരുമാനം എടുക്കാൻ പ്രമാണമില്ല. ஆனால் வசனத்துக்கு விரோதமாக தீர்மானிக்கிறதற்கு எந்த விதமான உரிமையும் கிடையாது. അന്ന് ഒരു വിവാഹമോചനം നടത്തിക്കളയാം, സഭയായിട്ടൊക്കെ തീരുമാനിച്ചു, അങ്ങനെ ഒരു പ്രമാണമില്ല. ஒரு விவாகரத்து செய்வோம், அதற்காக சபையாய் தீர்மானிக்கலாம், அப்படி ஒரு நாளும் நாம் நினைக்க முடியாது. ഒരു കല്യാണം കഴിച്ചിട്ട് ഭാര്യ ഉപേക്ഷിച്ച ഒരാൾ
ஒரு திருமணம் செய்து மனைவியை விட்டு பிரிந்த நபர் ആ ആളിനെ അങ്ങ് പിന്നെയും കല്യാണം കഴിപ്പിച്ചു കൊടുക്കുക. അങ്ങനെ ഒരു പ്രമാണം സഭയ്ക്ക് എടുക്കാൻ പ്രമാണമില്ല. அந்த மனிதனுக்கு மறுபடி இன்னொரு திருமணம் செய்யலாம். அப்படிப்பட்ட நிலையிலே சபை செய்யும்படியாய் சபைக்கு எந்த விதமான போதனையும் இல்லை. കള്ളു കുടിക്കുന്ന ഒരാളെ പുകവലിക്കുന്ന ഒരാളെ തിരുവത്താഴത്തിൽ പങ്കെടുപ്പിച്ചാൽ സഭയുടെ തീരുമാനമാണ്. അങ്ങനെ ഒരു പ്രമാണമില്ല. அங்கே புகைப்பிடிக்கக்கூடியதான அல்லது மதுபானம் குடிக்கக்கூடியதான ஒரு நபரை கர்த்தருடைய பந்தியிலே அனுமதிக்கலாம் என்று சபை தீர்மானிக்கிறது. அப்படி தீர்மானிக்கிறதுக்கு எந்த ஒரு உரிமையும் கிடையாது. പ്രാദേശിക സഭ സ്വതന്ത്രമാണ്. உள்ளூர் சபையானது சுயாதீனம் உள்ளது. പക്ഷേ വചനത്തിന് വിപരീതമായ തീരുമാനമെടുക്കാൻ നമുക്ക് സ്വാതന്ത്ര്യമില്ല. ஆனால் வசனத்துக்கு எதிராக தீர்மானிக்கும்படியாக நமக்கு எந்த ஒரு சுயாதீனமும் கிடையாது. വചനത്തിന്റെ അടിസ്ഥാനത്തിൽ സഭ സ്വതന്ത്രമാണ്. வசனத்தின் அடிப்படையிலே சபையானது சுயாதீனம் உள்ளது. ഉപദേശത്തിന്റെ അടിസ്ഥാനത്തിൽ സഭ സ്വതന്ത്രമാണ്. உபதேசத்தின் அடிப்படையிலே சபையானது சுயாதீனமானது. സഭയിലെ ഒരാളുടെ ആവശ്യത്തിന് വേണ്ടി ഉപദേശത്തെ മാറ്റി നിർത്തിയാൽ, ஒருவேளை சபையிலே ஒரு நபருடைய ஒரு காரணத்திற்காக தேவைக்காக உபதேசத்தை மாற்றுவோம் என்றால் അത് പലരുടെയും ജീവിതത്തെ ബാധിക്കുന്ന പ്രശ്നമായിട്ട് മാറും. அது அநேகருடைய வாழ்க்கையை பாதிக்கக்கூடியதான ஒரு பிரச்சனையாய் மாறி போகும். ഞാൻ ഇങ്ങനെ ഒരു ദൃഷ്ടാന്തം കേട്ടിട്ടുണ്ട്. நான் இதுக்கு ஒரு உதாரணம் கேள்விப்பட்டிருக்கிறேன். ഒരിക്കലൊരു പള്ളിയിലെ അച്ഛന് ആദ്യമായിട്ട് പ്രസംഗിക്കാൻ ഇതുപോലെയുള്ള പുൾപിറ്റിന് എടുത്ത് വന്നു നിന്നു. ஒரு ஆலயத்திலே ஒரு பாதிரியார் முதலாக பிரசங்கம் பண்ணும்படியாக ஒரு மேடையில வந்து நிற்கிறார். ആദ്യമായിട്ട് പ്രസംഗിക്കുമ്പോൾ നമുക്കറിയാം അതിന്റെ ബുദ്ധിമുട്ട്. முதலாக பிரசங்கிக்கக்கூடிய நிலையில உள்ளதான சிரமம் என்ன என்று நமக்கு தெரியும். അച്ഛനോട് വന്നു നിന്നപ്പോൾ அவர் அந்த பாதிரியார் வந்து நின்றபோது തൊട്ടു മുമ്പില് ബിഷപ്പ് ഇരിക്കുന്ന കാഴ്ച അച്ഛന്റെ ശ്രദ്ധയിൽപ്പെട്ടു. கொஞ்சம் முன்னால அங்க பிஷப் உட்கார்ந்து இருக்கிறத இந்த பாதிரியார் பார்த்து விட்டார். ബിഷപ്പിനെ കണ്ടപ്പോൾ അച്ഛൻ ആകെപ്പാടെ വെപ്രാളമായി. இந்த பிஷப்பை பார்த்த உடனே பாதிரியாருக்கு கொஞ்சம் சிரமமானது. പ്രസംഗം ഒന്നും വരുന്നില്ല. அங்க பிரசங்கம் பண்ண ஒண்ணும் வரல. ബിഷപ്പിന്റെ അടുത്ത് അച്ഛൻ ചെന്ന് പറഞ്ഞു, അച്ഛാ ഒന്നില് ബിഷപ്പ് ഇവിടുന്ന് മാറണം, അല്ലെങ്കിൽ എന്നെ ഇന്ന് പ്രസംഗത്തിൽ നിന്ന് അവസാനിപ്പിക്കണമെന്ന് പറഞ്ഞു. அந்த பாதிரியார் உடனே போய் பிஷப்ட்ட சொன்னார், ஐயா ஒண்ணு நீங்க இங்க இருந்து போயிடலாம், இல்லன்னா நான் பிரசங்கம் பண்ண முடியாது அப்படின்னு. പക്ഷേ അച്ഛൻ പറഞ്ഞു, ഞാനും ഇവിടെ ഇരിക്കുകയും ചെയ്യും, നീ പ്രസംഗിക്കുകയും ചെയ്യും എന്ന് പറഞ്ഞു. அப்ப பிஷப் சொன்னாரு, நானும் இங்க இருக்கிறேன், நீ இங்க பிரசங்கம் பண்ணு அப்படினாரு. ബിഷപ്പ് ഒരു സ്നേഹസമ്പന്നനായ ഒരാളായതുകൊണ്ട് അച്ഛനോട് ഇങ്ങനെ പറഞ്ഞു. அந்த பிஷப் ஒரு அன்புள்ள ஒரு மனிதனாய் இருக்கிறபடினாலே அந்த பாதிரியாரை பார்த்து இப்படி சொன்னார், അകത്ത് തിരുവത്താഴത്തിലുള്ള വീഞ്ഞിരിപ്പുണ്ട്, നീ പോയി ഒരു ഗ്ലാസ് വീഞ്ഞു കുടിച്ചോളാൻ പറഞ്ഞു. உள்ளே அங்கே பந்திக்குரியதான அது மேஜைக்குரியதான அந்த திராட்சரசம் இருக்குது, அது கொஞ்சம் குடிச்சுக்கோ அப்படினாரு. അത് കുടിച്ചാൽ നിനക്കൊരു ഉത്സാഹം ഉണ്ടാകും എന്ന് പറഞ്ഞു. நீ அதை குடிச்சனா உனக்கு கொஞ்சம் உற்சாகம் கிடைக்கும் அப்படினாரு. അച്ഛൻ ഇത് കേട്ടപ്പോൾ അകത്ത് പോയി വീഞ്ഞു കുടിച്ചു. உடனே இந்த பாதிரியார் உள்ளே போய் அந்த திராட்சரசத்தை குடிச்சாரு. ഒരു ഗ്ലാസ് വീഞ്ഞു കുടിക്കാനാ പറഞ്ഞത്. ஒரு கிளாஸ் வேணா குடிச்சுக்கோ அப்படினாரு. അച്ഛൻ ഒരു കുപ്പി വീഞ്ഞ് അങ്ങ് കുടിച്ചു. அவர் ஒரு பாட்டில் முழுசும் குடிச்சிட்டாரு. എന്നിട്ട് വന്ന് തകൃതിയായിട്ട് പ്രസംഗിച്ചു. அதுக்கப்புறம் இங்க வந்து பயங்கரமா பிரசங்கம் பண்ணாரு. പക്ഷെ പല തെറ്റുകൾ പ്രസംഗത്തിൽ വന്നു. அந்த பிரசங்கத்துல நிறைய தவறுகள் வந்தது. കാനാവിലെ കല്യാണ വീടെന്ന് അച്ഛൻ പ്രസംഗിച്ചത് கானாவூர் கல்யாண வீட்டை குறித்து பிரசங்கித்தார். കഫർനഹൂമിലെ കല്യാണ വീടെന്നാണ് പ്രസംഗിച്ചത്. ஆனா கானாவூர் கல்யாண வீட்ட கப்பர்நகும் கல்யாண வீடு என்று பிரசங்கித்தார். 5 അപ്പവും 2 മീനും കൊണ്ട് എന്നുള്ളത് 5 அப்பம் 2 மீன் என்பதை 5000 അപ്പവും 2000 മീനും കൊണ്ട് 5000 அப்பமும் 2000 மீனும் என்று சொன்னார். അതിൽ ഒരുപാട് പെശകൾ പ്രസംഗിച്ചു. இவ்விதமாய் நிறைய பிழைகள் அதில் இருந்தது. പ്രിയപ്പെട്ടവരെ, ഒരു ചെറിയ വിട്ടുവീഴ്ച കൊടുത്തതാണ്. அருமையானவர்களே, ஒரு சின்ன விட்டு கொடுக்கக்கூடிய ஒரு விஷயம் அது இருந்தது. ഇത്രയും പ്രശ്നമാകുമെന്ന് ബിഷപ്പ് വിചാരിച്ചില്ല. அது இவ்வளவு பெரிய பிரச்சனைக்குள்ள வந்துரும் அப்படின்னு பிஷப் எதிர்பார்க்கல. ഞാൻ പറഞ്ഞത് സഭയിൽ ഒരാളുടെ കാര്യത്തിൽ ഒരു ചെറിയ വിട്ടുവീഴ്ച വരുത്തിയാൽ, அதாவது நான் சொல்றது சபையில ஒரு நபருக்காக கொஞ்சம் விட்டு கொடுப்போம் அப்படின்னா അത് പലരുടെ പ്രശ്നത്തിലേക്ക് അത് വഴിമാറും அது அநேகருடைய பிரச்சனைகளுக்குள்ளாய் கொண்டு போகும் என்பதை நான் புரிய வேண்டும். പ്രിയപ്പെട്ടവരെ, ഉപദേശത്തെ മുറുകെ പിടിക്കുവാൻ നമുക്കൊരു വാദമുണ്ട്. அருமையானவர்களே, உபதேசங்களை நாம் உறுதியாய் பற்றிக்கொள்ள வேண்டிய அவசியம் இருக்கிறது. ഉപദേശം വിട്ടൊരു ജീവിതം ദൈവം നമ്മളിൽ നിന്ന് പ്രതീക്ഷിക്കുന്നില്ല. உபதேசம் இல்லாத ஒரு வாழ்க்கையை தேவன் நம்மிடத்தில் எதிர்பார்க்கவில்லை. നാം എത്ര കാര്യങ്ങൾ ചെയ്താലും ഉപദേശം വിട്ടു ചെയ്യുകയാണെങ്കിൽ அது ദൈവം പ്രസാദിക്കുകയില്ല. நாம் எவ்வளவுதான் காரியங்களை செய்வோம் என்றாலும் உபதேசத்தை விட்டு செய்வோம் என்றால் அது தேவனுக்கு பிரியமான ஒன்று அல்ல. ഏത് കാര്യമാണെങ്കിലും ശരി, அது எந்த ஒரு விஷயமானாலும் சரி. നമുക്കറിയാം, നമ്മൾ കർത്താവിന് വേണ്ടി കൊടുക്കുകയാണെന്ന് വിചാരിക്കുക. இப்ப நமக்கு தெரியும், நம்ம ஆண்டவருக்காக கொடுக்கிறோம் என்று வைத்துக் கொள்வோம். അതിനും ഒരു പ്രമാണം വേദപുസ്തകത്തിലുണ്ട്. அதற்கும் ஒரு சட்டதிட்டம் வேத புத்தகம் சொல்லுகிறது. ഇപ്പൊ നമുക്കറിയാം, രാഷ്ട്രീയ പിരിവുകാർ നമ്മുടെ വീട്ടിൽ വന്നു എന്ന് വിചാരിക്കുക. நமக்கு தெரியும், அரசியல்வாதிகள் அங்கே அதற்காக வர்றாங்க. നമ്മൾ അവരോട് ചോദിക്കുക, നിങ്ങൾ എന്നും ഇങ്ങനെ പിരിവിന് വന്നാൽ എവിടുന്നാ ഞങ്ങൾ കാശ് എടുത്ത് തരുന്നത്? அப்போ அங்க அரசியல் இருக்கக்கூடிய நபர்கள் சில வசூல் பண்றதுக்காக வரும்போது எங்க இருந்து நம்ம பணம் எடுத்து கொடுக்கிறது அப்படின்னு நம்ம கேட்போம். അവർ 500 രൂപ വാങ്ങിച്ചോണ്ടേ പോകുള്ളൂ എന്ന് വിചാരിക്കുക. அவங்க ஒரு 500 ரூபாய் வாங்கிட்டு தான் போவாங்க அப்படின்னு வச்சுக்கோங்க. നമ്മളൊരു 50 രൂപയെ കൊടുക്കുകയുള്ളൂ എന്ന് തീരുമാനിച്ചു. ஒருவேளை நாம 50 ரூபாய் தான் கொடுக்கிறதுக்கு நாம தீர்மானம் பண்ணிட்டோம். അവർ 50 വാങ്ങിച്ചോണ്ട് പോകും. அவங்க 50 வாங்கிட்டு போவாங்க. ഇവര് മനസ്സില്ലാതെ തന്നതാണ്. அவங்க മനസ്സിലാம கொடுத்துட்டாங்க. ഇത് വാങ്ങിക്കണ്ട, இத வாங்க வேண்டாம் എന്നുവല്ലോ അവർ ചിന്തിക്കുമോ? அப்படி ஏதாவது யோசிப்பாங்களா? 50 കിട്ടിയാൽ 50, 50 கிடைச்சா 50, അത്രയും ആകട്ടെ. அவ்வளவா
எப்படியாவது கிடைக்குதே. പക്ഷെ കർത്താവിന് അങ്ങനെ ഒരു പ്രമാണമില്ല. ஆனா ஆண்டவருக்கு அப்படிப்பட்ட ஒரு கட்டளை நிலை இல்லை. നീ 50 കൊടുക്കുന്നുള്ളൂ എങ്കിൽ ശരി, ஒருவேளை நீ 50 தான் கொடுக்கறன்னு சரி, അത് മനസ്സോട് കൊടുക്കണം, அது முழு மனதோடு கொடுக்க வேண்டும், വിറുവിറുപ്പില്ലാതെ കൊടുക്കണം, முறுமுறுப்பில்லாமல் கொடுக்க வேண்டும், കർത്താവിന് എന്ന പോലെ കൊടുക്കണം, அது ஆண்டவருக்கு ஏற்ற பிரகாரமாய் கொடுக்க வேண்டும். ഇല്ലാതെ കൊടുത്താൽ, அப்படி இல்லாமல் கொடுப்போமாகில் ഈ 50 രൂപയും വെറുതെ ആയി പോകുകയാണ്. இந்த 50 ரூபாயும் வீணாய் போகும். ഞാൻ പറഞ്ഞു വരുന്നത്, நான் இங்கே சொல்லி வருகிறது, എല്ലാറ്റിനും പ്രമാണമുണ്ട്, எல்லாவற்றுக்கும் சட்டதிட்டம் இருக்கிறது. ഈ ഉപദേശമില്ലാതെ ഒരു കാര്യവും ക്രിസ്തീയ ജീവിതത്തിൽ ഇല്ല. இந்த உபதேசம் இல்லாதபடிக்கு கிறிஸ்தவ வாழ்க்கையில் எந்த ஒரு காரியமும் கிடையாது. ആ ഉപദേശത്തെ നമുക്ക് നെഞ്ചോട് ചേർത്ത് പിടിക്കാൻ പ്രിയപ്പെട്ടവരെ. அந்த உபதேசத்தை நாம் மார்போடு அணைத்துக் கொள்வோம் அருமையானவர்களே. ഈ ഉപദേശത്തിന് വേണ്ടി നമുക്ക് ജീവിക്കാം. இந்த உபதேசத்திற்காக நாம் வாழுவோம். ദൈവം പ്രാദേശിക സഭയുടെ സ്ഥാപനത്താൽ ഉദ്ദേശിക്കുന്ന രണ്ട് കാര്യങ്ങളാണ് നമ്മൾ കണ്ടത്. தேவன் உள்ளூர் சபையை ஸ்தாபித்ததனுடைய ரெண்டு நோக்கங்களை நாம் சிந்தித்தோம். ഒന്ന്, ദൈവമക്കൾ എന്ന് വിളിക്കപ്പെടുന്ന ഒരു കൂട്ടം സമൂഹത്തിൽ ഉണ്ടാവുക. ஒன்று, தேவனுடைய பிள்ளைகள் என்று அழைக்கப்படுகிறதான ஒரு கூட்டம் உருவாக வேண்டும் சமுதாயத்தில். രണ്ട്, ഉപദേശത്തിന് അനുസരണമായി പോകുന്ന ഒരു കൂട്ടം ഉണ്ടാവുക. இரண்டாவது, உபதேசத்திற்கு ஏற்ற பிரகாரமாய் வாழக்கூடியதான ஒரு கூட்டம் காணப்பட வேண்டும். പ്രിയപ്പെട്ടവരെ, നമ്മുടെ ഓരോ സ്ഥലം സഭകളും അങ്ങനെയുള്ളതായിരിക്കും. அருமையானவர்களே, நம்முடைய ஒவ்வொரு உள்ளூர் சபைகளும் அப்படிப்பட்டதாய் இருக்கட்டும். കർത്താവിനെ സ്നേഹിക്കുന്ന കൂട്ടങ്ങളായി നമ്മൾ ജീവിക്കണം. ஆண்டவரை நேசிக்கக்கூடிய ஒரு கூட்டமாய் நாம் இருக்க வேண்டும். ദൈവമക്കൾ എന്നുള്ള പേരിന് കളങ്കം ചാർത്താതെ നമ്മൾ ജീവിക്കണം. தேவனுடைய பிள்ளைகள் என்கிற பெயருக்கு கலங்கம் வருவிக்காதவர்களாய் நாம் வாழ வேண்டும். നമ്മുടെ കർത്താവിനെ മടങ്ങി വരവേറ്റെടുത്തിരിക്കുകയാണ്. நம்முடைய ஆண்டவருடைய வருகை இதோ சமீபமாய் இருக்கிறது. ലോകത്തിൽ നാം ഇനി അധിക നാളുകൾ ജീവിക്കേണ്ടി വരികയില്ല. இனி இந்த உலகத்தில் இன்னும் அதிக நாட்கள் நாம் வாழப் போகிறதில்லை. നമുക്കറിയാം, കാലാവസ്ഥയുടെ വ്യതിയാനം തന്നെ നമ്മൾ വളരെയധികം കണ്ടുകൊണ്ടിരിക്കുകയാണ്. நாம் காலநிலைகளில் உள்ளதான மாற்றங்களை நாம் கண்டு கொண்டிருக்கிறோம். ദൈവപുത്രന്റെ മടങ്ങി വരവ് അടുക്കലായിരിക്കുന്നു എന്നുള്ള നിശ്ചയമാണ്. தேவகுமாரனுடைய வருகை இதோ சமீபமாய் இருக்கிறது என்கிறது உண்மை. ഒരു ചുരുങ്ങിയ നാളുകളാണ് ഇനി നമ്മുടെ മുമ്പിലുള്ളത്. ஒரு சுருக்கமான நாட்கள் மட்டுமே நமக்கு முன்னதாக இருக்கிறது. ഈ നാളുകൾ നമുക്ക് കർത്താവിന് വേണ്ടി ജീവിക്കാം. ஆகவே இந்த நாட்களை ஆண்டவருக்காய் பயன்படுத்துவோம். നമ്മുടെ സ്ഥലം സഭ അതിനു വേണ്ടി നിൽക്കുന്നതായിരിക്കട്ടെ. நம்முடைய ஸ்தல சபைகள் அதற்காக நிலைநிற்கக்கூடியவளாய் இருக்கட்டும். സ്ഥലം സഭയ്ക്ക് അനുഗ്രഹമായ നിലയിൽ നമുക്ക് ഓരോ വ്യക്തികൾക്കും നിൽക്കാം. நாம் ஸ்தல சபைக்கு ஆசீர்வதிக்கப்பட்டவர்களாக நாம் ஒவ்வொருவரும் காணப்படுவோம். നമുക്ക് ഓരോ കുടുംബങ്ങൾക്കും ആ നിലയിൽ അങ്ങനെ നിൽക്കാം. நம்முடைய ஒவ்வொரு குடும்பங்களும் அப்படிப்பட்ட நிலையில் இருக்கட்டும். ഈ ചിന്തകളാൽ ദൈവമായ കർത്താവ് നമ്മെ എല്ലാവരെയും അനുഗ്രഹിക്കട്ടെ. இந்த சிந்தனைகளாலே தேவனாகிய கர்த்தர் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக. കർത്താവിന്റെ വിലയേറിയ നാമം ഇന്നും എന്നേക്കും മഹത്വപ്പെടുമാറാകട്ടെ. ஆண்டவருடைய விலையேறப்பெற்ற நாமம் இன்னும் இன்னும் சதா காலம் மகிமைப்படுவதாக.